அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவை நலக்கூடலில் இன்றைய நலவுரையின் தலைப்பு அறிவு நலம். இதுநாள் வரை எந்த பொருளை, கருத்தை கடுமையாக சாடி வந்தேனோ அந்த கருத்தை பற்றி விளக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஆகவே அறிவு எனும் அக்கருத்தை பற்றி இந்த உரையை கேட்கும் அனைவருக்கும் சில அடிப்படையான விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். இந்த சமகால சமூகம் அறிவு வயப்பட்டது. அறிவை முன்னிறுத்தி செயல்புரிவதே உடல் சிக்கல்கள், வாழ்க்கை சிக்கல்கள், புவி சூழலின் சிதைவு ஆகியவற்றிற்கெல்லாம் அடிப்படை என்பது நம்முடைய கொள்கை. அதை நீங்கள் அறிவீர்கள். அறிவை முன்னிறுத்தாதீர்கள் என்று சொன்னால் அறிவு கெட்டத்தனமாக இருங்கள் என்று அதற்கு பொருள் அல்ல. பொருளாதாரத்தை முன்னிறுத்தாதீர்கள் என்று சொன்னால் பிச்சை எடுக்க செல்லுங்கள் என்று பொருள் அல்ல. நோய்களை கண்டு அஞ்சாதீர்கள் என்று சொன்னால் எந்த நோய் வந்தாலும் ஏதும் செய்யாமல் செத்து ஒழியுங்கள் என்று பொருள் அல்ல. ஆனால் கெடு வாய்ப்பாக அறிவை முன்னிறுத்தாதீர்கள் என்ற கொள்கையை உங்களில் பலர் அறிவே தேவையில்லை என்னும் அளவிற்கு புரிந்து கொண்டு சில கொள்கைகளை, நடைமுறைகளை பற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஒருவர் இருவர் அல்ல, பல்லாயிரம் பேர் அவ்வாறு இருப்பதை பார்க்கிறேன். அறிவு எனும் கருத்து அம்மையப்பரால் வழங்கப்பட்டது. இன்றைக்கு எது தீவினையாக இருக்கிறதோ அந்த தீவினையும் படைக்கப்பட்டதுதான். ஒரு தீமை படைக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் சில நன்மைகள் பெருகிவிடக்கூடாது என்பதற்காக. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை மட்டுமே நிகழ வேண்டும் என்பது உங்களுடைய ஆசை. நன்மை மட்டுமே நிகழ வேண்டும் எனில் மனிதர்கள் எனும் உயிரினமே படைக்கப்பட்டிருக்க கூடாது. ஐந்தறிவு உயிரினத்தோடு படைப்பை நிறுத்திவிட்டால் நன்மை மட்டுமே நிகழும். ஏனென்றால் ஒரு நரி முயலை வேட்டையாடி உணவாக்கும் போது முயல் இனமெல்லாம் கூடி எங்கள் இனத்தை நீ அழிக்கிறாய் என்று நரிக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இல்லை, நரிகளுக்கு எதிராக சிந்திப்பதும் இல்லை. இது இயல்பு எனும் நிலையை அறிந்து முயல்களும் நரிகளும் ஒரே காட்டில் வாழ்கின்றன. நன்மை தீமை என்ற நிலை மனித சிந்தனையிலிருந்து எழுவது. மனிதர்களற்ற புவி நன்மை தீமை ஆகிய இரு நிலைகளும் அற்றது. ஆகவே உங்களுக்கு நன்மை மட்டும்தான் வேண்டும் என்றால் அது ஒரு கற்பனை. தீமை மட்டும்தான் இங்கு இருக்கிறது என்று நீங்கள் ஒரு வேளை கருதினால் அதுவும் ஒரு கற்பனை. உடல் நலமாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும் என்பது விருப்பம். அது நன்மையும் அல்ல, தீமையும் அல்ல. ஆனால் உங்களுடைய மொழியில் நீண்ட ஆயுள் வேண்டும் என்ற எண்ணம் நல்ல எண்ணம் என்றால் அந்த நன்மையை அப்படியே கொடுத்து விட முடியுமா? அப்படியே கொடுத்தாலும் எவ்வளவு காலத்திற்கு கொடுப்பது?
நீங்கள் எப்பொழுது போதும் என்று சொல்வீர்கள்? 120 ஆண்டுகள் உங்களுக்கு வழங்கப்பட்ட பிறகும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருப்பீர்கள். அந்த நிலையில் ஒரு தீமை தேவைப்படுகிறது. அதுதான் உங்களை இங்கிருந்து கிளப்பும். உங்களை மட்டுமல்ல, என்னையும். எனக்கு 120 என்ற கற்பனை கூட இல்லை. ஏதோ ஒரு நிலையில் உடல் நலம், ஆயுள் ஆகிய நல்ல எண்ணங்கள் வேறு சில தீய கருத்துகளால், செயல்களால் முடித்து வைக்கப்படும். தீமைகள் படைக்கப்பட்டது நன்மைகளை ஒடுக்குவதற்காகத்தான். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய புரிதலுக்காக. நான் உணர்ந்த வகையில், படைப்பை புரிந்து கொண்ட வகையில், இங்கு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. இருப்பதாக கருதினால் ஒன்றை ஒன்று ஒடுக்குவதற்காகத்தான் இருக்கிறது என்றாவது புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்க சார்போடு இருக்காதீர்கள். தீமை மட்டுமே இருக்கிறது, நன்மை மட்டுமே வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு பக்க சார்புகள். இது உங்களுடைய கற்பனை. இந்த கற்பனை ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லை வரை இந்த சமூகத்தை அழைத்து சென்றிருக்கிறது. ஒரு கொள்கையை யாராவது முன்னிறுத்துகிறார்கள் என்றால் அந்த கொள்கையினால் உங்களுக்கு சில நன்மைகள் விளைகின்றன. நீங்கள் அந்த கொள்கையின் மீது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறீர்கள். அந்த கொள்கையை கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு கடைபிடிக்கிறீர்கள். எது நிகழ்ந்தாலும் அந்த கொள்கையை மட்டுமே கடைபிடிக்கிறீர்கள். உங்களுடைய இயல்பு சிதைக்கப்படும் போது கூட அந்த கொள்கையை நீங்கள் விடுவதற்கு அநியமாக இல்லை. உங்களுடைய சூழல், சுற்றம் கெட்டு போனால் கூட அந்த கொள்கையை நீங்கள் விட மறுக்கிறீர்கள். அந்த கொள்கையை பற்றிய குறைந்த அளவு புரிதல் கூட உங்களுக்கு ஏற்படுவதில்லை. அவ்வாறான புரிதலை யாராவது ஒருவர் முன்மொழிந்தால் அவர் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது. ஏன் இவ்வளவு பற்று அந்த கொள்கை மீது ஏற்பட்டது என்றால், உங்களுக்கு ஒரு நன்மை நிகழ்ந்தது அல்லது சில நன்மைகள் அந்த கொள்கையினால் நிகழ்ந்தன. ஒன்றை நீங்கள் தெளிவாக சிந்தனையில் நிறுத்துங்கள். எந்த கொள்கையுமே நன்மை பயக்கக்கூடியதுதான். எந்த கொள்கையும் சில தீமைகளையும் உள்ளடக்கியதுதான். இதற்கு விதிவிலக்கு உலகில் என்றும் இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. அறிவை முன்னிறுத்தாதீர்கள் என்று நாம் சொல்வதற்கு காரணம், இந்த சமூகம் கடந்த சில நூற்றாண்டுகளாக பகுத்தறிவு வயப்பட்டதாக கட்டமைக்கப்பட்டு எல்லாவற்றையுமே காரண காரியத்தால் அளந்து பார்த்து இயற்கையின் இயல்பில் இருந்து விலகிச் சென்ற சமூகமாகிவிட்டது. மனிதர்கள் தம்முடைய இயல்பை கூட உணர மறுக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். விளைவாக புவி சூழலில் மனிதர்களும் பிற உயிரினங்களும் வாழவே இயலாத நிலை வந்துவிட்டது என்ற அவலத்தின் உச்ச நிலையில் அறிவின் மீதான எதிர்கருத்துக்களை, மாற்று கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். அது என்னுடைய கொள்கை அல்ல. இந்த கருத்து கடந்த சில நூற்றாண்டுகளாக புவியில் நிகழ்ந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் இயல்பாக எழுந்திருக்கும் கருத்து. அறிவே தேவையில்லை என்பது வேறு, அறிவை முன்னிறுத்தாதீர்கள் என்பது வேறு. சிந்தனைதான் மனிதர்களுக்கு அடிப்படையான வழிகாட்டலை வழங்கும். மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்குமான வேறுபாடே சிந்தனையை உணரும் திறனே. அதுவே ஆறாம் அறிவு, அதுவே மனம் என்று நாம் ஏற்கனவே சில உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழர்களுடைய மரபில் உள்ள கிடைத்திருக்கும் நூல்களில் தொன்மையான தொல்காப்பியம் இதை மிக தெளிவாக விளக்குகிறது. 1ஆம் அறிவு முதல் 6ஆம் அறிவு வரையிலான வளர்ச்சியை பற்றி, உயிரின வளர்ச்சியை பற்றி தொல்காப்பியம் இலக்கணம் வகுத்திருக்கிறது.
அந்த 6ஆம் அறிவாகிய மனம் நாம் அனைவருக்கும் உள்ளது. நாம் சிந்தனையை உணர்கிறோம். அந்த சிந்தனையே சிவம். மனிதர்களால் சிவத்தை உணர இயலும், மூலத்தை உணர இயலும். பிற உயிரினங்களால் இந்த அளவுக்கு, மனிதர்கள் அளவுக்கு சிந்தனையை உணர இயலாது, படைப்பை, மூலத்தை உணர இயலாது. இதுவே பிற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்குமான அடிப்படை வேறுபாடு என்பது தொல்காப்பியர் வகுத்த இலக்கணத்தின் அடிப்படையில் நாம் முன்வைக்கும் கருத்து. சமகால சமூகம் பகுத்தறிவை முன்வைத்து பேரண்டத்தையும் உயிரினங்களையும் மனித வாழ்வியலையும் வடிவமைத்துவிட்டது. அவ்வாறு பகுத்தறிவை முன்வைக்காதீர்கள், சிந்தனையை முன்வையுங்கள், முன்னிறுத்துங்கள். சிந்தனையே மூலம், அதுவே ஆதி, அதுவே வளர்த்தெடுக்கிறது, அதுவே வழிநடத்துகிறது என்பது நம் கொள்கை. இல்லை, பகுத்தறிவுதான் யாவற்றுக்கும் அடிப்படை, பகுத்தறிவே 6வது அறிவு என்பது நவீன கொள்கை. பகுத்தறிவு எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு, அது மனிதர்களின் தனிச்சிறப்பு அல்ல. புல் வகை, பாசி வகை, நுண்ணுயிரிகள் யாவற்றுக்குமே பகுத்தறிவு உண்டு, அது மனிதர்களுக்கான தனிச்சிறப்பு அல்ல என்பது நம் கொள்கை. ஒரு புதிய வகை நுண்ணுயிரி பெருகி பரவுகிறது என்றால் குறிப்பிட்ட சூழலில் பரவுகிறது, குறிப்பிட்ட சிலரின் உடல்களில் பரவுகிறது, பெருகுகிறது. அந்த குறிப்பிட்ட சூழல், சிலருடைய உடல்கள் தன்னுடைய இருத்தலுக்கும் வளர்ச்சிக்கும் பொருத்தமானவை என்ற பகுத்தறிவின் அடிப்படையில் தான் அந்த நுண்ணுயிரியே பெருகிறது. எல்லா இடங்களிலும் அது பெருகுவதில்லை. அந்த நுண்ணுயிரிக்கு பகுத்தறிவு உண்டு. ஆறறிவு கொண்ட மனிதர்களுக்கும் பகுத்தறிவு உண்டு, ஓரறிவு கொண்ட நுண்ணுயிரிக்கும் பகுத்தறிவு உண்டு. பிற உயிரினங்களுக்கு இல்லாத சிறப்பு இயல்பு சிந்தனையை உணர்தல். இந்த சிந்தனைக்கும் பகுத்தறிவுக்குமான வேறுபாட்டை இந்த வகையில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தொடக்கத்திலே குறிப்பிட்டு விடுகிறேன். அறிவு உங்களை சிறைப்படுத்தி விட்டது, அந்த சிறையிலிருந்து விடுதலை அடையுங்கள் என்று நாம் சொல்வதற்கான அடிப்படை, அறிவென்ற பெயரில் நீங்கள் பகுத்தறிவை பின்பற்றுகிறீர்கள். எல்லாவற்றிற்கும் காரண காரியம் தேடுகிறீர்கள். யாராவது ஒருவர் காரண காரியத்தை விளக்கினால் அதை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறீர்கள். அது உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதை பற்றி கூட நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள். ஒரு நூலில் படித்தால் அதை அறிவு என்று நம்புகிறீர்கள். கல்வி கற்றோர் ஒரு கருத்தை முன்வைத்தால் அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏன் என்ற கேள்வியை எழுப்ப மறுக்கிறீர்கள். அறிவின் மீது உங்களுக்கு மயக்கம் இருக்கிறது, அதுவே உங்களுடைய வாழ்க்கையை சிதைத்தது, அதுவே பல தலைமுறைகளை அழித்தொழித்தது என்று இப்பொழுதும் சொல்கிறேன், எப்போதும் சொல்வேன். ஆனால் அறிவே தேவையற்றது என்ற கருத்தை நான் சொல்லவில்லை, இனியும் சொல்ல மாட்டேன். அறிவே தேவையற்றது என்பது நம்முடைய கொள்கை அல்ல. இன்றைய சமூக நிலை எப்படி இருக்கிறது என்றால், நம்பிக்கை வளர்ந்த அறிவு தேங்கி போன மக்கள் எண்ணிக்கை பெருகிவிட்டது. நம்பிக்கை, அவநம்பிக்கை ஆகிய இரண்டும் இல்லை என்றும் நான் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். நம்பிக்கையும் வேண்டாம், அவநம்பிக்கையும் வேண்டாம், எவரையும் நம்பாதீர்கள், எவரையும் சந்தேகிக்காதீர்கள் என்று நான் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். நம்பிக்கையும் தற்காலிகமானது, அவநம்பிக்கையும் தற்காலிகமானது. இந்த இரண்டில் எதன் மீதும் நிலைக்காதிருங்கள் என்று சொல்கிறேன். இந்த இரண்டும் இல்லை என்றால் நீங்கள் பிற மனிதர்களையோ சூழல்களையோ ஆழமாக உள்வாங்கி புரிந்து கொள்வீர்கள். யாரையாவது நம்பிவிட்டால் அவரை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. யாரையாவது சந்தேகித்தால்
அவரையும் உங்களால் புரிந்து கொள்ள இயலாது. மறைப்பே காட்சியாகும் என்ற மறைபொருளை பற்றி ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். நம்பிக்கை உங்களுடைய மறைப்பாகிவிடும். ஒரு மனிதரை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை எனும் திரையால் அவரை நீங்கள் மூடிவிடுகிறீர்கள். எப்பொழுதுமே நம்பிக்கையை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவருடைய வேறு பகுதிகள் உங்களுக்கு புலப்படாது. அவ்வாறு புலப்பட்டாலும் அதை கண்டு நீங்கள் அஞ்சுவீர்கள், பார்க்க மறுப்பீர்கள். இறுதியில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது கைவிடப்படுவீர்கள். அவநம்பிக்கையை மட்டுமே ஒரு மனிதர் மீது வைத்தாலும் இது போன்ற விளைவுகள் தான் நேரும். ஆகவே நம்பிக்கையும் வேண்டாம், அவநம்பிக்கையும் வேண்டாம். நம்பிக்கையும் ஏழும் அவநம்பிக்கையும் ஏழும் எதிலும் நிலைக்காதிருங்கள். புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களையும் சூழல்களையும் உயிரினங்களையும் புரிந்து கொள்ளுங்கள் என்பது நம்முடைய கருத்து. உணர்வு, புரிதல், அறிவு ஆகிய மூன்றும் இந்த உரைக்கு பொருத்தமான 3 தளங்கள். உணர்வு ஆதி மூலம், அதை பற்றி தனியே உணர்வு நலம் என்றே விளக்கியிருக்கிறோம். உணர்வே வழி காட்டும், ஆனால் உணர்வு வழி நடத்தாது. இதுதான் வழி என்று உணர்த்தும், அது அழைத்து செல்லாது. அது உணர்த்தி கொண்டு அப்படியே இருக்கும். ஏனென்றால் உணர்வு சிவம், அது அசையாது. அதை யாரும் போய் அசைக்க முடியாது. அது உணர்த்தும், அப்படியே இருக்கும். உணர்ந்த பிறகு புரிதல் ஏற்படும், இயல்பாக எழும். ஒன்றை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் அதன் மீது உங்களுக்கு புரிதல் எழும். அந்த புரிதல் தான் வழி நடத்தும். இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உணரலாம், ஆனால் அதை பற்றிய புரிதல் இருந்தால்தான் அதை உங்களால் செய்ய இயலும். அது தொழிலாக இருப்பினும், உறவுகளுடைய செயல்பாடுகளாக இருப்பினும், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களாக இருப்பினும், நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதை செய்வதற்கு முன்பு அதை பற்றிய புரிதல் வேண்டும். புரிதல் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. செய்தல் இயல்பன்று. அறிவு வரம்பை அமைத்துக் கொடுக்கும். அறிவு என்பதே ஒரு வரம்புதான். அறிவு என்று எதை அழைப்பது? எது அறிவு, எது அறிவின்மை? எது வரம்பற்றதோ அது அறிவின்மை, எது வரம்பு உள்ளதோ அது அறிவு. இறை உணர்தல் கிடைக்கப்பெற்ற சில மாதங்களுக்கு பிறகு எனக்கு அறிவின் மீது, தர்க்கங்களின் மீது, அதாவது காரண காரியங்களின் மீது கடுமையான கோபம் இருந்தது. ஏனென்றால் நான் பல ஆண்டுகளாக ஆழமான பகுத்தறிவாளனாக இருந்தவன். அதிலிருந்து விடுதலை அடைந்து இந்த பகுத்தறிவு இவ்வளவு குறுகிய எல்லை கொண்டது என்பதை இறையை உணர்ந்து புரிந்து கொண்ட பிறகு எனக்கு பகுத்தறிவின் மீது நிறைய எள்ளல் இருந்தது, கேலி இருந்தது. ஒரு மாலை பொழுது செம்மையோனத்துக்கு அருகில் உள்ள புதற்காட்டில் நான் தனியே இருந்த பொழுது இந்த தர்க்கங்களின் மீதான என்னுடைய கோபம், கேலி என்னுடைய சிந்தனையில் கூடுதலாக இருந்தது. சிந்தனையில் ஒரு உரையாடல் எழுந்தது. அந்த உரையாடலில் நான், இவ்வளவு இழிவான இந்த தர்க்கங்களை ஏன் படைத்தாய் என்று கேட்கிறேன். இந்த தர்க்கம் ஏமாற்றுகிறது, பொய் உரைக்கிறது, மாயைகளை எல்லாம் உண்மை என்று நம்ப வைக்கிறது. இப்படிப்பட்ட தர்க்கத்தை நீ படைக்கவே இல்லை என்றால் சிக்கலே இருக்காதே என்று அந்த உரையாடலின் போது நான் கேட்கிறேன். ஒரு சுத்தியலை எடுத்து
உச்சந்தலையில் அடித்தது போன்ற ஒரு விடை வந்தது. தர்க்கம் இல்லை என்றால் நீயே இல்லை என்பதுதான் அந்த விடை. அத்தோடு அந்த தர்க்கங்கள் பற்றிய என்னுடைய கேள்வியை நான் சிந்தனையில் நிறுத்திக் கொண்டேன். நீ என்பதே ஒரு தர்க்கம் தானே. 2 கண், 2 கை, 2 கால்கள், இந்த எண்ணிக்கைகள்லாம் தர்க்கம். ஏன் 2 இருக்க வேண்டும்? ஏன் 4 இருக்கக்கூடாது? ஏன் 8 இருக்கக்கூடாது? 8 இருந்தால் நீ வேறு உயிரினம், 4 இருந்தால் வேறு உயிரினம், 2 இருப்பதால் நீ மனிதன். இது ஒரு தர்க்கம். உனக்கு எது நீளமாக தெரிகிறதோ அது அருகே உள்ள மனிதருக்கும் நீளமாக தெரிகிறது. இது ஒரு தர்க்கம். உனக்கு தெரியும் வண்ணம் அருகில் இருக்கும் மனிதருக்கு வேறு வகையில் தெரிந்தால் நீங்கள் இருவரும் உரையாடி கொள்ளவே முடியாது. ஆகவே உங்கள் அனைவருக்குமான பொது உடல் அமைப்பு, பொது உணவு பழக்கம், பொது காட்சி அறிவு, நாசி அறிவு, சுவை அறிவு உள்ளிட்ட எல்லா அறிதல்களும் காரண காரியத்தின் அடிப்படையில் படைக்கப்பட்டுள்ளன. இந்த தர்க்கங்கள் எல்லாம் வேண்டாம் என்றால் நீயே இருக்க மாட்டாய். உடல் செயல்படுவது, உடலின் உள்ளுறுப்புகள் வளர்ச்சி அடைவது, சிதைவடைவது ஆகிய எல்லாமே தர்க்கம், எல்லாமே கணக்கு. உடலின் விகிதம் அற்புதமான ஒரு கணக்கு. உயரமானவர் குள்ளமானவர் என்பது மயக்கம். எவராக இருந்தாலும் தலையின் உயரத்தை போல 8 மடங்கு அவருடைய உடலின் உயரம். இந்த விகிதம் எந்த மனிதருக்கும் மாறாது. இது ஒரு தர்க்கம், அற்புதமான படைப்பு. இந்த தர்க்கங்கள் யாவும் இருப்பதால் தான் நீயே இருக்கிறாய். ஆகவே தர்க்கங்கள் தேவையில்லாமல் படைக்கப்படவில்லை. தர்க்கங்களை அல்லது காரண காரியத்தை முன்னிறுத்தி எதையும் புரிந்து கொள்ளாதே. மாறாக தர்க்கமே வேண்டாம் என்ற நிலைக்கு எந்த சூழலிலும் செல்லாதே என்று அப்போது நான் உணர்ந்தேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதன் பிறகுதான் எனக்கு அதிகமான அறிதல்கள் கிடைத்தன. இல்லையென்றால் நான் ஏதோ ஒரு நிலையில் எப்பொழுதோ தேங்கி போயிருக்க வேண்டியவன். உடல்நல வழிகாட்டல்கள் வழங்குகிறோம். இறை உணர்ந்த தொடக்க நிலையில் நான் முன்வைத்த வழிகாட்டல்களுக்கும் இன்று முன்வைக்கும் வழிகாட்டல்களுக்கும் எளிதில் ஒப்பிட முடியாத அளவுக்கு வேறுபாடுகள் உள்ளன. அவ்வளவு தொலைவை கடந்து வந்திருக்கிறேன். அவ்வளவு கொள்கைகளை எல்லாம் உள்வாங்கி செரித்து பொருத்தமானவற்றை எடுத்துக்கொண்டு பொருந்தாதவற்றையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு வந்திருக்கிறேன். எந்த ஒரு குறிப்பிட்ட கொள்கையின் மீதும் பற்று கொண்டு அதை பிடித்து கொண்டு தொங்கி அலைபவன் அல்ல நான். ஒருவேளை நான் அப்படி இருந்திருந்தால் பல உடல்நல சிக்கல்களுக்கு பலருக்கு வழிகாட்டியிருக்கவே இயலாது. அறிவு எனப்படுவதே வரம்புதான். எல்லை வகுப்பது எதுவோ அதுவே அறிவு. உடலுக்கு எல்லை உண்டு, உடல் செயல்பாடுகளுக்கும் எல்லை உண்டு. இந்த எல்லையே வேண்டாம் என்றால் உடல் இல்லை, செயல்பாடு இல்லை. இதயம் எவ்வாறு துடிக்க வேண்டும் என்று அறிவை முன்னிறுத்துவது வேறு, இதயத்தின் துடிப்பு எவ்வாறு இருக்கும் என்று புரிந்து கொள்வது வேறு. இதயம் இவ்வாறுதான் துடிக்க வேண்டும் என்ற கருத்தை நான் மறுக்கிறேன். ஆனால் இதயம் இவ்வாறுதான் துடிக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு உங்களை அழைக்கிறேன். இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ சொல்லாதே. மாறாக அது எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள். நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்கும் போது எந்த சூழலில் இதயம் எப்படி துடிக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அது எப்போதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை, ஒரே எண்ணிக்கையில் துடிப்பதில்லை என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். இது அறிவு.
இவ்வாறெல்லாம் புரிந்து கொள்வது உங்களுடைய எல்லையை விரித்து கொண்டே செல்லும். இது அறிவு. ஒரு நிலையில் இந்த எல்லை விரியாது, இவ்வளவுதான். நிச்சயமாக இதயம் ஒரு நிமிடத்திற்கு 120 முறை துடிக்காது. அதற்கு ஒரு எல்லை உண்டு. 72 முறை துடிக்கிறது என்றால் 72 முறைதான் துடிக்க வேண்டும் என்பது அறிவு தேங்கிய நிலை. 60 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அறிவை நீங்கள் விரிவு செய்கிறீர்கள். இந்த விரிவு மிக 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 இன்றியமையாதது. ஏன் 72 முறைதான் துடிக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்டுவிட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் துடிக்கலாம் என்று எவரேனும் உரைத்தால் அவர் அறிவின் எல்லையை உடைத்து விட்டார், சிதைத்து விட்டார். ஆகவே இந்த உடலையும் அவர் உடைப்பார். அறிவே வரம்புதான். அந்த வரம்பை உடைத்துவிட்டு உடல் நலத்தை புரிந்து கொண்டால் உடலையும் உடைத்துக் கொள்ள வேண்டியதுதான். நீரிழிவு நோய் ஒரு நோய் அல்ல, அது உடல் சிக்கல்களில் ஒன்று. அதன் அடிப்படை செரிமானம் என்பது நாம் முன்வைக்கும் கருத்து. அது ஒரு நோய் அல்ல என்கிறோம், அது ஒரு சிக்கலே அல்ல என்று சொல்லவில்லை. நீரிழிவு வந்துவிட்டதா, மகிழ்ச்சியாக இருங்கள் என்று நாம் சொல்லவில்லை. அது ஒரு சிக்கல். இது ஒரு நோய் என்று புரிந்து கொண்டு இதன் மீதான அறிவு தேக்கத்தை நீ பின்பற்றாதே. இதை ஒரு நோய் என்று உரைப்பவர்களுடைய அறிவு தேங்கி கிடக்கிறது. உன்னுடைய உடலின் வரம்பை விட மிக மிக குறைவான வரம்பில் அவர்களுடைய அறிவு இருக்கிறது. உன்னுடைய உடல் வரம்பு நீரிழிவை எளிதில் கடந்து உன்னை நலமாக்கிவிடும். அதன் எல்லை பெரிது. இது ஒரு நோய் என்று உரைப்பவர்களுடைய அறிவு உன் உடல் எல்லையை விட மிகவும் குறுகியது என்று சொல்கிறோம். இதன் பொருள் என்ன? உங்களுடைய அறிவை விரிவு செய்து இந்த நோயை புரிந்து கொண்டு இது நோயல்ல என்பதையும் புரிந்து கொண்டு இந்த சிக்கலிலிருந்து நீங்கள் விடுபட இயலும் என்பது கருத்து. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீரிழிவு என்னும் சிக்கலை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்கள் உடலில் தானே வந்திருக்கிறது. நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான வாழ்க்கை முறை என்ன, உணவு பழக்கம் என்ன என்பதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். நீரிழிவு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களை கண்டு அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறோம். இப்பொழுதும் சொல்கிறோம், என்றைக்கும் சொல்வோம். அதன் பொருள் இவையெல்லாம் வந்தால் கொண்டாடுங்கள் என்று பொருள் அல்ல. இவையெல்லாம் நோய்கள் அல்ல, உடல் நல சிக்கல்கள். இந்த சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் உங்களால் இவற்றிலிருந்து விடுபட இயலும் என்பது பொருள். ஆனால் உங்களில் பலர் ஒரு பக்க சார்பில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி தேவைப்படுகிறது எப்பொழுதுமே. இனி உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று யாராவது சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை காக்கும் என்று நம்புகிறீர்கள். இவ்வாறான நம்பிக்கையில் இருந்து உயிரிழந்தவர்கள், உறவினர்களை இழந்தவர்கள், உறுப்புகளை இழந்தவர்கள் எல்லாம் போதும் என்ற அளவு பார்த்துவிட்டேன். சமய நம்பிக்கை, மருத்துவ கொள்கை என்ற பெயரில் உள்ள நம்பிக்கை, மாற்று மருத்துவ கொள்கை என்ற பெயரில் உள்ள நம்பிக்கை ஆகியனவெல்லாம் இன்னும் எத்தனை ஆயிரம் மனிதர்களுடைய உடல்களிலும் உடைமைகளிலும் விளையாடுமோ என்று கவலையாக இருக்கிறது. இதில் வியப்பு என்னவென்றால், சில மாற்று மருத்துவ முறைகளில் இருக்கும் உங்களில் பலருக்கு உங்களுக்கு இருப்பது நம்பிக்கைதான், அறிவல்ல என்று கூட தெரியாது. அது உங்களுடைய நம்பிக்கை என்கிறேன் நான், அது அறிவல்ல.
அது அறிவென்றால் அது விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும், தேக்கமடையக்கூடாது. அறிவு என்றாலே வரம்புதான், அதற்கு ஒரு எல்லை உண்டு. நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் பிடித்துக் கொண்டு அல்லது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் மட்டும் அதை வரையறுத்துக் கொண்டு இது எல்லாவற்றையும் தீர்க்கும் என்கிறீர்கள். இது சிலவற்றை தீர்க்கும் என்பதில் நானும் உடன்படுகிறேன். ஆனால் இது எல்லாவற்றையும் தீர்க்கும் என்கிறீர்களே, இது உங்கள் நம்பிக்கை. எந்த குறிப்பிட்ட மருத்துவ முறையும் எல்லா நோய்களையும் தீர்ப்பதில்லை என்பது உண்மை. நான் பல தளங்களில் ஏற்கனவே இதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஒரு சிலரோடு நேரடியாக இதை பற்றி உரையாடி இருக்கிறேன், கடுமையாக வாதம் செய்திருக்கிறேன், மக்கள் பொது நலனுக்காக. அவர்கள் யார் என்று கூட நான் குறிப்பிட விரும்பவில்லை, நான் எப்பொழுதும் வெளிப்படுத்தியதும் இல்லை. இந்த வழிமுறை பற்றாக்குறையுடன் இருக்கிறது, உங்களுடைய வழிமுறை பற்றாக்குறையுடன் உள்ளது, இதை நீங்கள் சமூகத்தில் இப்படி எடுத்துச் செல்ல வேண்டாம். உணவு பழக்கம், பத்தியம், வீட்டு மருந்துகள் ஆகியவையெல்லாம் இன்றியமையாதவை. இவையெல்லாம் இல்லாமல் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு வழங்க இயலாது என்று வாதிட்டிருக்கிறேன். விடிய விடிய வாதிட்டேன். அவர்கள் ஏற்கவில்லை என்பது எனக்கு வருத்தம் இல்லை, அது அவருடைய கொள்கை. ஆனால் கொள்கையை வகுப்பவர்களுக்கு இருக்கும் பிடிவாதம் அதை பின்பற்றுபவர்களுக்கு ஏன் இருக்க வேண்டும்? ஒரு கொள்கையை பின்பற்றுபவர்களுக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம் இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. நம்பிக்கையை தவிர வேறு என்ன இருக்கிறது உங்களிடம்? அது அறிவு என்றால் நீங்கள் விளக்க வேண்டும். ஒரு மரணம் நிகழ்கிறது, ஒரு குறிப்பிட்ட மருத்துவ கொள்கையை கடைபிடித்த பிறகு மரணம் நிகழ்கிறது, அது ஒரு பெரிய பாவம் அல்ல. எந்த மருத்துவ முறையிலும் மரணம் நிகழும். இந்த மரணத்தை தவிர்த்திருக்கலாமா, தவிர்த்திருக்கவே இயலாதா என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். இறந்து போனவர் மீது உள்ள அன்பினால் அந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன். இந்த கேள்வியை நான் எந்த நிலையிலும் எழுப்புவேன். எந்த மருத்துவ முறையை பின்பற்றி ஒருவர் மரணம் அடைந்தாலும் இந்த கேள்வியை நான் எழுப்புவேன். ஏனென்றால் இறந்தவர் யாராக இருந்தாலும் அவர் மீது எனக்கு அன்புண்டு. நான் முன்வைக்கும் சில கருத்துக்களை எல்லாம் பின்பற்றி ஒருவேளை யாராவது இறந்தாலும் இதை தவிர்த்திருக்க இயலாதா என்று கேள்வியை நான் எழுப்புவேன். என்னுடைய கொள்கையை விட என் அன்பு பெரிது. வாழ்க்கை தவிர்க்க இயலாதது, மரணம் தற்செயலானது என்று நாம் ஏற்கனவே உரைநூல் ஒன்றில் விளக்கி இருக்கிறோம். அது ஒரு மெய்யியல் விளக்கம். மரணம் தற்செயலாக நிகழ்வது, அது நிகழ்ந்தே தீரும். ஆனால் அது இவ்வாறுதான் நிகழும் என்று வரையறுத்து அறுதியிட்டு யாரும் உரைக்க இயலாது. அதுதான் மரணத்தின் சிறப்பு. அது தற்செயலாக நிகழும், அது தற்செயலாகத்தான் நிகழும். நீங்கள் பிறந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை தவிர்க்க இயலாது, அதை நீங்கள் தவிர்க்கவே இயலாது, வாழ்ந்துதான் தீர வேண்டும். நீங்கள் பிறந்தது தற்செயலாக அல்ல, தவிர்க்க இயலாமல் பிறந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிறவி தொடர்ச்சியில் நீங்கள் பிறந்தே ஆக வேண்டும். ஆகவே தவிர்க்க இயலாமல் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஆனால் மரணம் தற்செயலாக நிகழும். இதை ஏன் ஒரு மெய்யியலாக விளக்கி இருக்கிறோம் என்றால், இந்த தற்செயல் நிகழ்வை தள்ளி போட இயலுமா அல்லது தற்காலிகமாக தவிர்க்க இயலுமா என்று மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை விளக்குகிறோம். இது அன்பிலிருந்து எழும் கருத்து. இப்படி அவர் இறந்திருக்க வேண்டியதில்லை, அந்த குழந்தை இப்படி இறந்திருக்க வேண்டியதில்லை என்று சிந்திக்கவில்லை என்றால் மனித தன்மையே இல்லை. அது எந்த மரணத்தை பற்றியும் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும். இது தள்ளி போட்டிருக்கலாம், இதை தவிர்த்திருக்கலாம்,
என்று சிந்திப்பது அன்பு. அந்த அன்பு உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். உங்களுடைய இயல்பில் அது வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சில மாற்று மருத்துவ கொள்கைகளை பின்பற்றியவர்கள் மரணமடைந்த சூழல்களில் எல்லாம் நான் கேட்ட உரையாடல், ஏறத்தாழ எல்லா மரணங்களின் போதும் அந்த உரையாடலை நான் கேட்டிருக்கிறேன். அந்த மருத்துவ கொள்கைகளை முன்னெடுத்து செல்பவர்கள் ஒரு மரணம் நிகழ்ந்துவிட்டால் இது இறைவனின் விருப்பம் என்கிறார்கள். இதை சொல்லாத மாற்று மருத்துவ முறையே இல்லை. இது இறைவனின் விருப்பம் என்பார்கள். ஒரு சிலர் ஒரு பக்கம் மீசை வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் ஒரு முகத்தின் ஒரு பக்கம் மீசை இருக்கும், இன்னொரு பக்கம் மஞ்சள் பூசி இருப்பார்கள், மீசை முளைக்காதவண்ணம். அவர்கள் நாத்திகர்கள் என்றும் கருத முடியாது, இறையியலை பின்பற்றுபவர்கள் என்றும் நம்ப முடியாது. அப்படி தன்னை வடிவமைத்துக் கொண்ட மேதைகள். அவர்கள் வேறு வார்த்தை வைத்திருக்கிறார்கள், இது இயற்கையின் விருப்பம். 7 மாத குழந்தை உங்களுடைய கொள்கையை பின்பற்றி இறந்து போகிறது, இது இயற்கையின் விருப்பமா? அந்த குழந்தையை இங்கு அனுப்பியது யாருடைய விருப்பம்? அதுவும் இயற்கையின் விருப்பம். ஒரு காய்ச்சல் 4 நாட்களாக குழந்தைக்கு காய்ச்சல் குறையாமல் தூக்கி வாரி போட்டு உடல் விரைத்து இறந்து போகிறது, அது இயற்கையின் விருப்பமா? குழந்தை பிறந்து தாய்ப்பால் ஊறவில்லை என்றால் பசும்பால் கொடுக்க வேண்டும் என்பது மரபு. தாய்க்கு பால் ஊறவில்லை என்றால் இறைவன் பால் ஊறுவதை தடுத்து வைத்திருக்கிறான். ஆகவே பால் கொடுக்கக்கூடாது என்று வழிகாட்டல்கள் வழங்கப்படுகின்றன. எந்த சூழலிலும் மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது என்ற வழிகாட்டலை கேட்டு எந்த பாலுமே கொடுக்காமல் குழந்தையை போட்டு வைத்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இது யாருடைய விருப்பம்? சொல்பவர்கள் பிடிவாதக்காரர்கள் என்றால் அதைவிட பிடிவாதக்காரர்கள் இந்த கொள்கைகளை பின்பற்றுபவர்கள். இதெல்லாம் அறிவா அல்லது இது ஞானமா? இப்படி பால் இல்லாமல் காய்ச்சலுக்கு உரிய அக்கறை காட்டாமல் பச்சிளம் குழந்தைகள் இறந்து போவதை பார்த்துவிட்டு அந்த பழிப்பாவத்தை எல்லாம் இறைவன் மீதோ இயற்கை மீதோ தூக்கி சுமத்திவிட்டு மீண்டும் உங்கள் கொள்கையை கடைபிடித்து அப்படி என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? ஒரு பெண் இவ்வாறான ஒரு வழியில் கொள்கை வெறிபிடித்த ஒரு வழி, அந்த வழியை பின்பற்றுபவர், அந்த பெண்ணுடைய கணவர் தீவிர நாத்திகர். இந்த 2 பேருமே என்னை தொடக்கத்திலேயே சந்தித்திருக்கிறார்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்கிறார், எல்லாமே இறைவன் செயல் என்று சொல்லும் வழியைச் சேர்ந்தவர். இவர் மிக உற்சாகமான மனிதர், அந்த கணவர் மிக உற்சாகமான மனிதர். என்னுடைய நூல்களை எல்லாம் அந்த பெண் தான் அதிகம் படிப்பார். இந்த மனிதர் ஒரு இடதுசாரி, என்னிடம் ஒரு நண்பனாக பழகுவார், ஒரு இடைவெளி கூட இருக்காது, அந்த அளவுக்கு நெருங்கி பழகுவார். எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். இந்த 2 அவர் அதிக ஊதியம் ஈட்டிய ஒரு பல நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு பணியில் இருந்தவர், அதிக ஊதியம் ஈட்டியவர். ஊர் திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள், விரும்பினார்கள், நிலம் வாங்கினார்கள். அவ்வப்பொழுது சில வகுப்புகளுக்கு வருவார், உற்சாகமாக இருப்பார். இந்த பெண் எப்பொழுதும் இறுக்கமாகவே இருப்பார். இவருடைய வழி அதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதிகம் சிரிக்கக்கூடாது, ஒப்பனை செய்து கொள்ளக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, வீட்டில் எந்த உருவமும் இருக்கக்கூடாது, உருவப்படம் இருக்கக்கூடாது. அவர் தமிழ் மரபை சேர்ந்த பெண், அந்த குடும்பமே தமிழர் மரபை சேர்ந்த குடும்பம். ஆனால் அந்த வழிக்கு சென்ற பிறகு இந்த பெண் வீட்டை எப்படி மாற்றிவிட்டார்.
அந்த மனிதருடைய உற்சாகத்துக்கும் இந்த பெண்ணுடைய போக்கிற்கும் தொடர்பே இல்லை. ஒரு நாள் அந்த பெண் என்னை அழைத்து, கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னார். என்னால் அதை ஏற்கவே இயலவில்லை. சற்றும் எதிர்பாராத மரணம். அவர் நோயுற்று இருந்து நான் பார்த்ததே இல்லை. நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டவர் என்றால் ஒருவாறு ஏற்றுக்கொள்ளலாம், செரிக்க இயலும் ஒருவாறு. அப்பொழுதும் அந்த கேள்வி கேட்போம், ஏன் நிகழ்ந்தது என்று கேட்போம். ஆனால் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது உடனடியாக செரிக்க வேண்டும் அல்லவா? இதை செரிக்கவே இயலவில்லை. எனக்கு கூடுதல் வருத்தம் என்னவென்றால், அந்த செய்தியை அந்த பெண் சொன்ன முறை கிட்டத்தட்ட எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் கணவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் இறந்து விட்டார் என்கிறார். என்ன நிகழ்ந்தது என்று கேட்கும் பொழுது அவர் அவ்வப்போது நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்வார். அதே போல ஒரு நாள் மாலை சொன்னார். நள்ளிரவு காலையில் நான் அவருடைய அறைக்கு சென்று பார்த்தேன், அவர் இறந்து கிடந்தார். இதுதான் வரலாறு. ஒரு மனிதரை காப்பதற்கு எடுத்த முயற்சியின் வரலாறு, ஒரு வரி. அவ்வப்போது நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னாரே, அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால், பிரார்த்தனை செய்து கொண்டேன். சரி, அவருடைய உணவு பழக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தீர்களா? என்னிடமாவது பேசியிருக்கலாமே என்ற போது, இது இறைவனின் விருப்பம் என்பதை அவர் இறுதியில் சொல்கிறார். சுற்றி வளைத்து அவர் சொல்லும் செய்தி, இது இறைவனின் விருப்பம். ஐயோ, என்னுடைய கணவர் இறந்து விட்டார், நான் இப்படி அக்கறை இல்லாமல் இருந்து விட்டேன், அல்லது அக்கறை குறைவாக இருந்து விட்டேன், அல்லது எதையோ ஒன்றை அதிகம் நம்பிவிட்டேன் என்று புலம்பி இருந்தால் கூட ஒரு மனித தன்மையை பார்த்திருக்க முடியும். அது இறைவனின் விருப்பம். இப்படி சொன்னார். இந்த பெண்ணிடமெல்லாம் நம்முடைய கருத்தை எடுத்து வைக்கவே இயலாது. அப்படி இறுகி போனவர்கள், அறிவு தேங்கி போனவர்கள், நம்பிக்கை உறைந்து போன மக்கள். ஆகவே ஆனால் எனக்கு அந்த பெண் மீதும் அவருடைய குழந்தைகள் மீதும் அன்பு உண்டு. இவ்வளவு மாறுபாடுகள் இருந்தாலும் உறவாடுபவன் நான். சில மாதங்கள் கழித்து வேறொரு பெண் அழைத்தார். அந்த பெண் கணவனை இழந்த பெண்ணுடைய சகோதரி. அந்த சகோதரி சொன்னார், என்னுடைய தங்கை இறந்து விட்டாள் என்று. 2 குழந்தைகளும் அனாதையாகிவிட்டார்கள். 2, ஒரு மகன் ஒரு மகள். இவர் எப்படி இறந்து போனார் என்று கேட்டேன். இந்த அழைத்து பேசும் சகோதரியும் அந்த வழியை பின்பற்றியவர். இவர் எப்படி இறந்து போனார் என்று கேட்டேன். மூச்சிறைக்கிறது என்று சொன்னால், சரியாக உணவு உட்கொள்ளவில்லை, வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தாள், பேதியாகி கொண்டிருந்தது. ஒரு நாள் நள்ளிரவு எழுந்து கழிவறைக்கு சென்றால், கழிவறை வாசலிலேயே மயக்கமடைந்து கிடந்திருக்கிறாள். நாங்கள் காலை 5 மணிக்குத்தான் போய் பார்த்தோம். உயிர் பிரிந்திருந்தது. இதுதான் வரலாறு. என்ன செய்தீர்கள்? ஒன்றும் செய்யவில்லை. ஏன்? பிரார்த்தனை செய்தோம், அவ்வளவுதான். ஒரு குடும்பம் எப்படி சீரழிந்தது? இது இறைவனுடைய விருப்பமா? இது இறைவன் விருப்பம் என்று சொல்வதை விட கேடு, இவ்வாறு இறந்து போகின்றவர்களை பாவிகள் என்று முத்திரை குத்துவது. அவர்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகையால் தான் இப்படி இறந்து போனார்கள் என்று இந்த வழியின் முன்னோடிகள் முத்திரை. அடுத்த முத்திரை அதுதான். இல்லை என்றால் இறைவன் இப்படி செய்திருப்பானா? இப்படி ஒரு இறைவனை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இந்த இறைவனோ பெரும்பாவிகளை எல்லாம் தனி விமானங்களில் அனுப்பி வைக்கிறான். ஆயிரக்கணக்கான பெண்கள் அரைகுறை ஆடையுடன் ஆடும் வாய்ப்பை சில பாவிகளுக்கு வழங்குகிறான்.
பல நாடுகளில் பல தீவுகளை வாங்கி போடும் வாய்ப்பை அவர்களுக்கெல்லாம் 70 வயது 80 வயதில் கூட இந்த இறைவன் அருளுகிறான். இந்த இறந்து போகும் இந்த ஆணும் பெண்ணும் அப்படி என்ன பாவிகள், அப்படி என்ன பாவம் செய்திருப்பார்கள்? எனக்கு தெரிந்து அவர்கள் எந்த பாவம் செய்யவில்லை. ஆனால் இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அப்படி என்ன பெரும் பாவத்தை அந்த 2 பேரும் செய்தார்கள்? ஒரு 7 மாத குழந்தை அப்படி என்ன பாவத்தை, போன பிறவியில் தான் இருக்கட்டுமே, போன பிறவியில் அப்படி என்ன பாவத்தை அந்த குழந்தை செய்திருக்கும்? பாவிகளை எல்லாம் இப்படி பரிதவிக்க விட்டு கொலை செய்வான் என்றால் அதுதான் இறைவனுடைய, உங்கள் இறைவனுடைய குணம் என்றால் அவன் ஏன் இவ்வளவு பேரை இப்படி நடமாட வைக்கிறான்? இவ்வளவு பெரும்பாவிகளை, கூட்டம் கூட்டமாக கொலை செய்பவர்களை, குறிப்பிட்ட சமயத்தவரை தேடி தேடி கொலை செய்பவர்களை வாழ வைக்கும் இறைவன் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்த கணவனையும் மனைவியும் ஏன் இப்படி நள்ளிரவில் கொலை செய்கிறான்? இப்பொழுது இந்த கேள்விகளை கேட்டுவிட்டேன். இவ்வாறான வழிகளை பின்பற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல மாட்டார்கள். என் மீது தான் கோபப்படுவார்கள். என் மீது அவர்கள் கோபப்படுவதை விட அவருடைய இறைவனுடைய கோபம் என் மீது திரும்பும் என்பார்கள். அதுதான் சிறப்பு. இது நம்பிக்கையா மருத்துவமா? இரண்டு வேறு. மருத்துவம் எந்த நிலையிலும் நம்பிக்கையாக இருக்க முடியாது. நம்பிக்கை எந்த நிலையிலும் மருத்துவமாக இருக்க இயலாது. இரண்டு வேறு. இது என்ன? மாற்று மருத்துவம் என்ற பெயரில் நிகழும் அநீதிகளை எல்லாம் இங்கு யாருமே பேசுவதில்லை. நான் நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு யாரிடமும் நற்பெயர் பெறும் தேவையும் இல்லை. யார் வழங்கும் அவப்பெயர்களை கண்ட அச்சமும் எனக்கு இல்லை. எனக்கு உண்மை வேண்டும். உண்மையை முழுமையாக கண்டடைந்து விட்டேன் என்று எந்த நிலையிலும் நான் உரைக்க மாட்டேன். ஏனென்றால் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உண்மையை நோக்கிய பயணம் தொடரும். 10 அடி தொலைவிற்கு நான் பயணித்திருக்கிறேன் என்றால் இன்னும் 10,000 கோடி நான் பயணிக்க வேண்டியிருக்கிறது உண்மையை நோக்கிய பயணத்தில். ஆகவே உண்மை இவ்வளவுதான் என்று நான் என்றும் உரைத்ததில்லை, உரைக்க மாட்டேன். ஏனென்றால் உண்மை எவ்வளவு அளப்பரியது என்று எனக்கு தெரியும். உடல்நலத்தை புரிந்து கொள்ள வேண்டும், உடல்நல வழிகாட்டல் செய்ய வேண்டும் என்றால் உண்மை மீது விருப்பம் இருக்க வேண்டும். அவர் எந்த மருத்துவத்துறையை சார்ந்தவராக வேண்டுமானால் இருக்கட்டும், எது உண்மையோ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். நான் கற்றுவிட்டேன், எனக்கு இதில் நம்பிக்கை இருக்கிறது, இது இவ்வளவுதான் என்று எவரேனும் உரைத்தால், நம்பினால் அவருடைய அறிவு தேக்கமடைந்திருக்கிறது. அவருடைய அறிவு குறுகிய வரம்பிற்குள் உறைந்து விட்டது. அவரால் எவருடைய உடலின் இயல்பையும் புரிந்து கொள்ள இயலாது. அவரால் தன்னுடைய அறிவை விரிவு செய்ய இயலாது. இந்த கொள்கைகளை எல்லாம் வகுப்பவர்கள், கொள்கைகளை முன்னெடுப்பவர்கள் என்னுடைய உரையை கேட்கப் போவதில்லை. உரையை கேட்டாலும் அவர்கள் என்னை ஏற்கப் போவதில்லை. ஆனால் கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் மீது எனக்கு உரிமை உண்டு. இந்த கொள்கைகளை பின்பற்றுவோர் என்னை ஏசினாலும், என் மீது கோபம் கொண்டாலும் அவர்களை நான் அரவணைப்பேன். செயல்களால் அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சிந்தனையால் எப்பொழுதும் அரவணைப்பேன். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை ஏசுங்கள், என் மீது கோபம் கொள்ளுங்கள், அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் நீங்கள் பின்பற்றுவது ஒரு அறிவா? அந்த அறிவின் வரம்பு என்ன என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா? அறிவை முன்னிறுத்த வேண்டாம் என்றுதான் நான் சொல்கிறேன். ஆனால் அறிவே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உங்களுக்கு வழிகாட்டுவோர் அவ்வாறு சொல்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவு விரிவடைய வேண்டும். அது எவ்வளவு விரிவடைந்தாலும் ஒரு வரம்பில் நின்றுவிடும். அது வரம்பற்று விரியாது.
இடம், காலம், சூழல் ஆகிய மூன்றும் அறிவின் வரம்பு அமைக்கும். அறிவின் வரம்பு அமைப்பவை இடம், காலம், சூழல். எந்த நிலத்தில் இருக்கிறீர்கள், எந்த காலத்தில் இருக்கிறீர்கள், உங்கள் சூழலில் உள்ள உயிரின கூட்டம் எது, பொருட்கள் யாவை. சூழல் என்பது உயிரின கூட்டமும் பொருட்களும் அடங்கியது. இடம் உங்களுடைய நிலம், காலம் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள். இடம், காலம், சூழல் ஆகிய மூன்றும் அறிவின் வரம்புகள் ஆகும். இந்த மூன்றும் தான் அறிவின் வரம்பு அமைக்கும். தொல்காப்பியம் இதை நிலமும் பொழுதும் முதல் பொருள் என்ப என்று உரைக்கும். கருப்பொருள் என்று சூழலில் உள்ள உயிரினங்களையும் பொருட்களையும் பட்டியலிடும். நண்பர்களே, இந்த மூன்றும் இல்லாமல் உங்களால் எதையாவது அறிந்து கொள்ள இயலுமா? உங்கள் உடல்நலனுக்கே வருகிறேன். குறிப்பிட்ட காய்ச்சல் வருகிறது, சமூகத்தில் பலருக்கு வருகிறது. இந்த காய்ச்சல் எந்த நிலத்தில் வருகிறது, எந்த நிலத்தில் வாழ்வோருக்கு வந்திருக்கிறது. இந்த காய்ச்சல் எந்த காலத்தில் வந்திருக்கிறது. இந்த இரண்டும் இல்லாமல் அந்த காய்ச்சலை புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காய்ச்சலும் இறைவன் செயல் என்றால் இந்த அறிவெல்லாம் தேவையில்லை. காய்ச்சலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது எந்த இடம், எந்த நிலம், எந்த காலம் என்ற அறிவு தேவை. சூழல், இந்த காய்ச்சல் எந்த சூழலில் வருகிறது, எவ்வாறான உயிரினங்கள் இருக்கும் போது வருகிறது, எவ்வாறான உணவு பழக்கங்களால் வருகிறது, எவ்வாறான நீர் பருகும் போது வருகிறது, எவ்வாறான காற்று வீசும் போது வருகிறது, இவையெல்லாம் சூழல். இந்த மூன்று கருத்துகளும் இருந்தால் காய்ச்சலை புரிந்து கொள்ள இயலும். புரிந்து கொண்டால் அந்த காய்ச்சலை தீர்த்து விடலாம். அடுத்ததாக, உடலில் காய்ச்சல் வரும்போது எங்கு அதிகமாக சூடாக இருக்கிறது, உடல் சூடடைந்திருக்கிறது, அது எங்கு அதிகமாக, நெற்றியிலா, நெஞ்சு பகுதியிலா, வயிற்றிலா? இந்த மூன்றையும் வைத்து காய்ச்சலின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள இயலும். மாலை நேரத்தில் மட்டும் காய்ச்சல் வருகிறதா, நாள் முழுவதும் இருக்கிறதா, இரவில் மட்டும் வருகிறதா, காலையில் இருக்கிறதா என்ற காலத்தை வைத்து காய்ச்சலை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் புரிந்து கொண்ட பிறகு இந்த காய்ச்சலுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று வழிகாட்டல் கொடுத்தால் அதற்கு பெயர் மருத்துவ அறிவு. இவ்வாறான புரிதல் எதுவுமே இல்லாமல் காய்ச்சல் வந்தால் நல்லது, உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்று மட்டும் சொல்லிவிட்டு, காய்ச்சல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது எதுவுமே செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாரையுமே குணப்படுத்தாதா என்று நீங்கள் கேட்பீர்கள். பலரை குணப்படுத்தி இருக்கிறதே என்பீர்கள். இதைத்தான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன். சில நன்மைகளை பார்த்துவிட்டு நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள் என்று. நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. காய்ச்சல் நன்மையா தீமையா என்று கேட்டால் நன்மை என்று உரைக்கலாம், ஒரு அளவிற்கு உரைக்கலாம். உடல் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் செயல்முறைகளில் காய்ச்சலும் ஒன்று. அந்த அளவில் அது நன்மை. அதற்கு ஒரு எல்லை உண்டு. காய்ச்சல் நன்மை என்ற சமன்பாட்டை ஏற்படுத்த முடியாது. உடல் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் செயல்முறைகளில் காய்ச்சலும் ஒன்று. அவ்வளவுதான் அதன் எல்லை. இதுதான் எல்லை என்று அறிந்து கொண்டால், இந்த எல்லை எனக்கு போதவில்லை என்று வேண்டுவோம். காய்ச்சல்
நன்மை செய்ய வந்திருக்கிறது என்றாலும் ஏன் இந்த குழந்தைக்கு வலிப்பு வருகிறது? ஏன் சிலருக்கு உடல் வெட்டி இழுக்கிறது? ஏன் சிலர் பிதற்றுகிறார்கள்? ஏன் சிலர் காய்ச்சலின் போது மயக்கம் அடைகிறார்கள்? ஏன் சிலர் காய்ச்சலால் மரணம் அடைகிறார்கள் என்ற கேள்விகளை யார் கேட்க முடியும்? இந்த கேள்விகள் யாருக்கு எழும்? காய்ச்சல் நன்மை என்ற விகித சமன்பாட்டை ஏற்காதவர்கள் தான் இந்த கேள்விகளை எழுப்புவார்கள். காய்ச்சல் வருவதே நல்லது என்றால் இந்த கேள்விகளுக்கு அங்கு ஏது இடம்? அது உடலுக்கு நன்மை செய்யத்தான் வந்திருக்கிறது, இருக்கட்டும். இது ஒரு குறுகிய எல்லையுடன் இருக்கிறது. காய்ச்சலின் போது மக்கள் படும் துன்பத்தை என்னால் பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. ஆகவே இதை நான் புரிந்து கொள்ள அருள் புரிவாய் என்று நானெல்லாம் அப்படித்தான் வேண்டுகிறேன். இந்த துன்பத்தை சகித்துக் கொள்ள இயலவில்லை, இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு அருள் கொடு என்று வேண்டுகிறேன். அந்த வகையில் தான் காய்ச்சலை நான் என் அளவில், என் கொள்ளளவிற்கு உட்பட்ட வகையில் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படி புரிந்து கொண்ட பிறகுதான் காய்ச்சலின் போது என்ன பத்தியங்கள் எல்லாம் கடைபிடித்தே ஆக வேண்டும், எந்த இடத்தில் ஈரத்துணி போட வேண்டும், எந்த சூழலில் ஈரத்துணி ஒத்தடம் கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க கூடாது என்ற வழிமுறைகள் எல்லாம் தேவைப்படுவோருக்கு கற்றுக் கொடுக்கிறோம். புரியவில்லை, எனக்கு புரியவில்லை என்றாலோ, உடல்நிலை சீரடையவில்லை என்றாலோ உடனடியாக மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று நான் சொல்லிவிடுவேன். யாராக இருந்தாலும் நான் சொல்வேன். ஒரு மனிதர் துன்பத்தில் இருக்கிறார், அந்த துன்பத்தை உன்னால் நீக்க இயலவில்லை, அதற்கான அறிவு உன்னிடம் இல்லை, அது ஒரு குறை அல்ல. இப்போது உன்னுடைய அறிவு அந்த எல்லையில் இல்லை, இனி நீ அதை விரித்துக் கொள்ளலாம், இன்னும் கூடுதல் அறிவு பெறலாம், கூடுதல் புரிதல் பெறலாம். ஆனால் நீ கூடுதல் அறிவு பெறுவதற்கு அந்த மனிதனுடைய துன்பம் ஒரு வழியாக இருக்கக்கூடாது, அவரை வைத்து சோதனை செய்யக்கூடாது. இதற்கு மேல் என்னால் இயலவில்லை, நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வது அன்பு. அதன் பிறகு அந்த காய்ச்சலை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் நிலை பெற்றால் அந்த வந்த காய்ச்சல் எவ்வாறானது என்று புரிந்து கொள்ள இயலும். அப்படித்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு உடல் சிக்கலுக்கும் இவ்வாறான பின்புலங்கள் உண்டு. நிலம் சிதைந்து கொண்டிருக்கிறது, காலம் எனும் பருவநிலை சிதைந்து விட்டது. முன்னோர் எழுதி வைத்த பல உடல்நல குறிப்புகள் இன்றைக்கு அப்படியே பொருத்த இயலாத நிலையில் இருக்கின்றன. அவர்கள் எழுதி வைத்த போது இருந்த நிலம், காலம், சூழல் ஆகியவை வேறு, இன்றைக்கு வேறு. இது சித்த மருத்துவத்தில் இருக்கிறது என்பதற்காக ஒரு மருந்தை கொடுக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. இதையும் நான் வெளிப்படையாக பல இடங்களில் பேசியிருக்கிறேன். நீரிழிவு நோய்க்கு மருந்து என்று சித்த மருத்துவத்தில் உள்ள மருந்துகளை கொடுக்காதீர்கள், அப்படி கொடுக்க வேண்டாம். சூழல் மாறி இருக்கிறது, மனிதனுடைய உடல்நிலை மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப அறிவை விரிவு செய்து உங்களை தகவமைத்துக் கொண்டு மருந்துகளை எல்லாம் முன்மொழியுங்கள், அல்லது உணவு பழக்கங்களின் வழியாகவே மக்களுக்கு வழிகாட்டுங்கள். ஏதாவது ஒன்று இந்த சூழலோடு, நிலத்தோடு, காலத்தோடு பொருந்துமாறு செய்யுங்கள். இந்த மூன்றுக்கும் பொருந்தாத எதையும் முன்வைக்காதீர்கள். முன்னோர் சொன்னார்கள் என்பதற்காகவே எல்லாவற்றையும் பிடித்து தொங்காதீர்கள் என்று இந்த மரபை பின்பற்றுபவர்களுக்கே என்னுடைய கருத்தை மாற்று கருத்தாக நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிகச்சிறந்த சித்த மருத்துவ விற்பனர்கள் இருக்கிறார்கள். எனக்கு மிக நெருக்கமான ஒருவர் கூட இருக்கிறார்.
அவ்வளவு அவ்வளவு செய்திகள் அறிந்தவர். அவரிடமே இந்த கருத்துக்களை எல்லாம் நான் என்னுடைய மாற்று கருத்தாக நேரடியாகவே பதிவு செய்திருக்கிறேன். இது உண்மை. இது பல மனிதர்களுடைய உடல் நலம், வாழ்க்கை தொடர்பானது. இதில் என்னுடைய அறிவு பெரிதா, உன்னுடைய அறிவு பெரிதா என்ற போட்டி பெருங்கேடு. சித்த மருத்துவ மரபிற்கே இன்றைக்கு மாற்றம் தேவைப்படும் போது, எந்த மருந்தை பற்றியும் எந்த அறிதலும் இல்லாத, உணவு பழக்கமே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பல மாற்று மருத்துவ முறைகளை பின்பற்றுவோருக்கு என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. என்றைக்குமே அது எனக்கு விளங்கியதே இல்லை. இவர்களிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லையே. நாக்கு எதை கேட்கிறதோ அதை கொடு என்பது ஒரு வழிகாட்டல். குளிக்க வேண்டும் போல் இருந்தால் குளியுங்கள், இல்லை என்றால் குளிக்காதீர்கள் என்பது ஒரு வழிகாட்டல். இரவு உறக்கம் வரவில்லை என்றால் உறங்க வேண்டாம் என்பது ஒரு வழிகாட்டல். அதாவது உடல் என்ன சொல்கிறதோ அதை செய் என்பது வழிகாட்டல். மிக அருமையான வழிகாட்டல். சொல்வது உடலா உன்னுடைய திமிரா என்று உனக்கு பிரித்தறிய தெரிந்தால் இந்த வழிகாட்டலை நீ பின்பற்றலாம். ஒரு போதை அடிமைக்கு கூட உடல் போதை வேண்டும் என்று தான் கேட்கிறது. அவருடைய உடல் கேட்கிறதா, அவருடைய திமிர் கேட்கிறதா என்று பிரித்தறிந்தால் அவருக்கு வழிகாட்டலாம். எப்பொழுது பார்த்தாலும் தின்பண்டங்களை வாயில் போட்டு அரைத்துக் கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கும் அவருடைய உடல் தான் கேட்கிறது. கேட்பது உடலா, அவர்களுடைய ஆசையா என்று பிரித்தறிய இயன்றால் வழிகாட்டலாம். மிக கூடுதலாக குழந்தைகள் இனிப்பு சுவையை உண்கிறார்கள். இனிப்பு சுவையை கேட்பது அவர்களுடைய உடலா, அவர்களுடைய ஆசையா என்று பிரித்தறிந்தால் அவர்களுக்கு வழிகாட்டலாம். உடலில் நீர் கெட்டு போனால் உடலே இனிப்பை கேட்கும். ஒத்தவை ஒத்தவை ஈர்க்கும் என்பது பேரண்ட கொள்கைகளில் ஒன்று. ஒரு நிலத்தில் மழை பொழிந்தால் அந்த மழையின் குளிர்ச்சி மீண்டும் மழையை ஈர்க்கும். ஒரு நிலம் பாலையாக இருந்தால் அந்த வெப்பம் கூடுதலான வெப்பத்தை ஈர்க்கும். முரண்கள் தம்முள் புணரும் என்பது இன்னொரு கொள்கை. ஒரு நிலம் வறட்சி அடைந்து விட்டால் அந்த நிலத்தை நோக்கி மேகக்கூட்டம் வரும் என்பது ஒரு கொள்கை. இந்த இரண்டு கொள்கைகளும் புவியில் உள்ளன. இவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே ஊழி நூலில் விளக்கி இருக்கிறோம். உடல் எந்த சுவை பற்றாக்குறையாக இருக்கிறதோ அதையும் கேட்கும், எந்த சுவை வரம்பு மீறி வளர்ச்சி அடைந்து விட்டதோ அதையும் கேட்கும். இதற்கு அறிவு வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இனிப்பு சுவை பிடிக்கும். ஏற்கனவே பித்தம் மிகுந்தோருக்கு கசப்பு, துவர்ப்பு ஆகியவை அதிகமாக பிடிக்கும். பித்தம் மிகுந்தவர் மீண்டும் மீண்டும் அதிக கசப்பு, அதிக துவர்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கலாமா? நீரிழிவு நோயாளிகள் அன்றாடம் அதிக இனிப்பு உண்ணலாமா? நாக்கு கேட்கிறது. கொடுங்கள் என்பதுதான் அவர்களுடைய கருத்து. அவ்வாறு நீரிழிவு சிக்கல் ஏற்பட்ட பிறகும் அதிகமான இனிப்பு உணவு வகைகளை உட்கொண்டு கைகால் மரத்து போனவர்கள், கண் பார்வை இழந்தவர்களை நீங்கள் பார்த்ததே இல்லையா? இது நான் உடலே கேட்டதா? இந்த பார்வை, கண் பார்வை குறைய வேண்டும் என்று கண்ணே சொன்னதா? ஒரு நாளைக்கு 20 முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சிறுநீர் மண்டலமே சொல்லிவிட்டதா? இரவு 4 முறையாவது சிறுநீர் கழிக்க எழுந்திருக்க வேண்டும் என்று உடல் சொன்னதா? உடலுறவில் ஈடுபட இயலாத அளவிற்கு ஆண் குறியோ பெண் குறியோ தளர்ந்து போன நிலையை அந்த குறிகளே சொல்லிவிட்டனவா? உடல் கேட்பதையெல்லாம் செய்தால் இப்படியும் நிகழ்கிறது. பற்றாக்குறை சுவையை உடல் ஈர்க்கும். என்னுடைய உடல் பற்றாக்குறையினால் ஒரு சுவையை நாடுகிறதா, வரம்பு மீறிய வளர்ச்சியினால் நாடுகிறதா என்பதை நானே அறிந்து கொள்ள இயலும், நீங்களும் அறிந்து கொள்ள இயலும். அதற்கு
உங்களுக்கு உங்கள் உடலை பற்றிய அறிதல் வேண்டும். நீங்கள் எப்போது உங்கள் உடலை பற்றி புரிந்து கொள்வீர்கள்? நம்பிக்கைகளை விட்டொழிக்கும் போது உங்களுக்கு அறிதல் கிடைக்கும். ஒரு கொள்கையை நீங்கள் நம்பிவிட்டால் அந்த கொள்கையை தவிர வேறு எதன் மீது உங்களுக்கு பார்வை இருக்காது, அறிதல் கிடைக்காது. நவீன மருத்துவ முறை மனிதர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, கொள்ளையடிக்கிறது என்ற கருத்தை முன்வைத்து வளர்ச்சி அடைந்த மாற்று மருத்துவ முறைகள் நவீன மருத்துவ முறைக்கு சற்றும் குறைவில்லாத வகையில் மனிதர்களை அடிமையாக வைத்திருப்பதை மிக குறுகிய காலத்தில் பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த நவீன மருத்துவ முறைக்கு செல்பவர்களிடம் கூட உரையாட முடிகிறது. உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் நவீன மருத்துவ முறையை பின்பற்றிய காலத்தில் யாரோ ஒருவர் உங்களோடு உரையாடி அந்த முறை வேண்டாம் என்று சொல்ல முடிந்தது. இப்போது நீங்கள் ஒரு மாற்று மருத்துவ கொள்கையை கடைபிடிக்கிறீர்கள். இப்பொழுது யாராவது வந்து உங்களிடம் பேச முடியுமா? முகம் கொடுத்து பேசுவீர்களா? மனம் திறந்து பேசுவீர்களா? உங்களுக்கு கோபம் வரும். அல்லது எதிரே இருப்பவரை முட்டாள் என்று கருதி ஒதுக்கி செல்வீர்கள். பிடிவாதத்தை தவிர உங்களிடம் என்ன இருக்கிறது? ஏன் இவ்வளவு நம்பிக்கை? அறிவு விரிவடைந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை தேவையில்லை. உங்களால் உங்களுடைய உடலை புரிந்து கொள்ள இயலும் என்று சொல்கிறேன். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையான திறன் அது. உங்கள் உடலை பற்றி புரிந்து கொண்டு பாடம் நடத்துவதற்கு இரண்டாவது நபர் தேவையில்லை. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உடலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வாசகங்களில் உங்களுடைய உடலுடைய அற்புத படைப்புகளை எல்லாம் சுருக்கி விட்டீர்களே. உணவே மருந்து ஒரு வாசகம், உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் இரண்டாவது வாசகம், கழிவுகள் வெளியேறும் மூன்றாவது வாசகம். இவ்வளவுதான். உடலை பற்றி அனைத்தும் அறிந்து கொண்டார் இவர். ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு நிற்கவே இல்லை. 20 நாட்கள் 25 நாட்கள் தொடர்கின்றது. வலியில் அவதியுறுகிறார். 5 நாட்கள் அல்லது 7-8 நாட்களுக்கு மாதவிலக்கு இல்லாமல் இருக்கிறார். மீண்டும் வந்து விடுகிறது. இது பல மாதங்களாக இருக்கிறது. ஏன் இப்படி இருக்கிறது? இதற்கு ஏதாவது செய்தீர்களா என்று கேட்டால் இதற்கு எதுவும் செய்யவில்லை, செய்ய வேண்டியதில்லை என்றார். நமக்கு அவர் மீது இருக்கும் அன்பினால், ஐயோ இப்படி அவதியுறுகிறாரே, எந்த மருத்துவ முறையாக இருந்தால் என்ன, இவர் நலமடைய வேண்டும், அது எந்த மருத்துவமாக இருந்தால் என்ன, இந்த துன்பம் இவருக்கு வேண்டாம் என்று நாம் வேண்டுகிறோம், விரும்புகிறோம். ஏதாவது செய்யுங்களேன் என்று அந்த அக்கறையிலிருந்து அவரிடம் சொல்லும் போது, என்னுடைய உடலில் இருந்து கழிவு வெளியேறுகிறது, கழிவை தேக்கி வைக்க கூடாது என்கிறார். நல்லது. இதற்கு அவர்கள் காட்டும் சான்றுகள் எல்லாம் மிகவும் வியப்புக்குரியவை. வீட்டிலிருந்து சாக்கடை வெளியேறத்தான் வேண்டும், சாக்கடை வீட்டில் தேக்கி வைக்கக்கூடாது. சிறப்பு. என்ன அறிவு! வீட்டிலிருந்து சாக்கடை வெளியேறலாம். வீட்டிலிருந்து சாக்கடை வெளியேறிக்கொண்டே இருக்குமா? அது என்ன வீடா வேற எதுவுமா? உதிரப்போக்கு, மாதவிலக்கு உதிரப்போக்கை கழிவென்று கருதுவதற்கே மிகப்பெரிய அறிவு வேண்டும். நாம் ஏற்கனவே உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம், அது கழிவல்ல. உடலிலிருந்து வெளியேறும் எல்லாமே கழிவல்ல. இந்த அறிவு ஒரு உச்சத்திற்கு சென்று விந்து கூட கழிவு என்று பதிவு செய்து வைத்திருக்கிறது பாடப்புத்தகத்தில். விந்து கூட கழிவுதான். இப்படிலாம் சொல்வதற்கு ஒரு பெரிய ஞானம் வேண்டும். ஆண்களின் உடலில் வெப்பம் நிலை பெறுவதற்கும் உடல் எதிர்ப்பாற்றல்
நிலைத்திருப்பதற்கும் விந்துவே அடிப்படை. விந்து சேகரம், விந்துவின் தன்மை ஆகியவை ஓர் ஆணின் ஆயுளை, எதிர்ப்பாற்றலை உறுதி செய்யும். அதுவே செரிமானம் வழங்குவது ஆண்களுக்கு. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதை அடக்கவும் வேண்டாம், நீக்கவும் வேண்டாம். அதுவே உச்சமடைந்து வெளியேறிவிடும். புணர்ச்சியின் போது வெளியேறவில்லை என்றால் அதுவே வெளியேறிவிடும். அது உயிரின கூட்டத்தையே உள்ளே வைத்திருக்கும் ஒரு பேரண்ட துளி. அதுவும் கழிவு. மலமும் கழிவு, விந்துவும் கழிவு, சிறுநீரும் கழிவு, மாதவிலக்கும் கழிவு. ஒரு நாளைக்கு 7 முறை சிறுநீர் கழிக்கலாம். ஏன் மாதத்திற்கு 5 நாட்கள் அது 3 நாட்கள் மட்டும் மாதவிலக்கு போக வேண்டும்? அன்றாடம் போக வேண்டியதுதானே? இதுதான் காலம் என்ற கருத்து. காலம், நிலம், சூழல் என்று குறிப்பிட்டேன் அல்லவா? மாதவிலக்கிற்கென்று ஒரு கால சுழற்சி உண்டு. இந்த காலம் தவறினால் சிக்கல் இருக்கிறது என்று பொருள். இந்த காலம் நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் உடல் கெட்டு போயிருக்கிறது என்று பொருள். இதை நீங்களே நியாயப்படுத்துகிறீர்கள், கழிவு வெளியேறுகிறது என்று. மலம் கழித்தால் சுகம், சிறுநீர் கழித்தால் சுகம். மாதவிலக்கு உதிர வெளியேறினால் சுகம் அல்ல, வலி. அது எல்லா நாட்களுக்குமே இருந்தால் அல்லது பெரும்பான்மை நாட்களுக்கு இருந்தால் உடல் சிக்கல். இதை முதலில் உடல் சிக்கல் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால் தானே அதற்கு தீர்வு கிடைக்கும். கட்டி வந்து விட்டது, உடலில் கட்டி வந்து விட்டது. அதற்கு என்ன விளக்கம்? கழிவுகள் எல்லாம் ஒரு இடத்தில் கட்டியாக தேங்கி இருக்கிறது. நல்லது, சிறந்த கண்டுபிடிப்பு. அடுத்தது, அதுவே வெளியேறிவிடும். பல ஆண்டுகளாக வெளியேறவில்லை என்றால், கட்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது இறைவனுடைய விருப்பம் அல்லது இயற்கையின் விருப்பம். அவ்வளவுதான். ஆக கடைசி வரை நீ அந்த கட்டியை நீக்குவதற்கும் வழி சொல்ல மாட்டாய், உதிரப்போக்கு சீரடைவதற்கும் வழி சொல்ல போவதில்லை. சில வாசகங்களில் அடக்கி விடுவது. இந்த 3 வாசகங்களில் உங்களுடைய உடலை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டதாக நம்பினால் அது நம்பிக்கை அறிவல்ல என்கிறேன். இது குறித்து என்னோடு வாதம் செய்யாதீர்கள். எந்த வாதத்திற்கும் எந்த நிலையிலும் அந்நியமாக இருப்பவன் நான். ஆழமான புரிதல் இல்லாமல் எதையும் வெளியே பேச மாட்டேன். நான் வாதம் செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கான காரணம், நேரத்தை விரயமாக்காதீர்கள். முதலில் உடலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உடலில் இருந்து ஒரு கழிவு என்று நீங்கள் எதை அழைக்கிறீர்களோ, நான் எதையும் கழிவு என்று அழைக்கவில்லை. அதை பற்றி நாம் ஏற்கனவே செரிமான நல முறையில் தெளிவாக விளக்கியிருக்கிறோம். எதை நீங்கள் கழிவு என்று அழைக்கிறீர்களோ அது உடலில் இருந்து வெளியேறுவதற்கென்று கால சுழற்சி உண்டு. அந்த காலம் தவறினால் அது உடல் சிக்கல். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை மலம் கழித்தால் கழிவு வெளியேறுகிறது என்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்காதீர்கள். கால சுழற்சியில் சிக்கல் இருக்கிறது. 1 முறை அல்லது 2 முறை இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவருடைய உடல் திறன் அல்லது சூழல் பொறுத்து 3 முறை இருக்கலாம். ஏதேனும் ஒரு சீர்நிலை இருக்க வேண்டும். உங்கள் உடல் இயல்போடு சிறுநீர், மலம் ஆகியவற்றின் வெளியேற்ற கால சுழற்சி சீராக இருக்க வேண்டும், ஒத்துப்போக வேண்டும். வாந்தி எடுக்கிறீர்கள், வாந்தி கழிவுதான். வாந்தி எடுக்காதீர்கள் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் வாந்தி எடுப்பதை ஒரு கொண்டாட்டமாக்கி விட்டீர்களே. வாந்தி எடுக்கலாம், உடலுக்கு பொருந்தாதன வெளியேறுகின்றன, நல்லது. ஒரு நாளைக்கு 7 முறை வாந்தி எடுத்தால் அல்லது தொடர்ந்து 3-4 நாட்களுக்கு தண்ணீர் குடித்தால் கூட வாந்தி வருகிறது. கழிவு வெளியேறாது, உயிர் வெளியேறிவிடும். தண்ணீர் குடித்தால் கூட செரிக்க முடியாத நிலையில் வயிறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் செரிக்கவில்லை என்று அறிந்து கொள்ள விரும்புங்கள். முதலில் விரும்புங்கள். தெரியாது என்று ஏற்றுக்கொண்டால் தானே உங்களுக்கு அறிதல் கிடைக்கும்.
அவ்வளவுதான். இந்த வாசகம் கழிவு வெளியேறுகிறது என்ற வாசகத்திலேயே உடல் முடிந்து விட்டதா? உடலை அளந்து விட்டீர்களா? உடலை எந்த காலத்திலும் எவராலும் இதுதான் இதன் இயல்பு என்று அளந்து சொல்லவே இயலாது. அதையாவது தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அளந்து 3 வாசகங்களில் அடக்கும் அளவுக்கு உடல் அவ்வளவு எளிமையான படைப்பல்ல. அது மிகவும் சிக்கலான ஒரு பெருங்கட்டமைப்பு. அதன் முழுமை யாரும் எக்காலத்திலும் புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் அதன் முழுமையை நோக்கி பயணிக்கிறேன் என்ற அடக்கம் தேவை. நீ பெரிது நான் சிறிது என்ற உண்மையை ஏற்கும் பக்குவம் தேவை. சில வாசகங்களுக்குள் உடலை அடக்குதல் உங்களுக்கு நம்பிக்கையை வளர்க்கும். சில சூழல்களில் இருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கும். ஆனால் அது ஒரு சுருங்கிய அறிவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அறிவு விரிவடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒப்படைப்பு வேண்டும். ஒப்படைப்புடைய அடிப்படையே எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்றுமில்லை என்ற உண்மையை ஏற்பதுதான். அதுதான் ஒப்படைப்பு. ஒவ்வொரு நிலையிலும் நாம் நம்மை படைத்தவரிடம் ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கணமும் நாம் ஒப்படைக்கிறோம். ஒப்படைப்பு தான் வாழ்க்கையே. எனக்கு எதுவும் தெரியாது, இந்த இக்கட்டிலிருந்து என்னை மீட்டெடு என்று ஒப்படைக்கும் போது என்ன நிகழ்கிறது என்று கருதுகிறீர்கள்? நீங்கள் ஒப்படைப்பை பிரார்த்தனை என்று அழைக்கிறீர்கள். அது வேறு, ஒப்படைப்பு வேறு. நான் ஒன்று தெளிவாகவே சொல்கிறேன். ஒப்படைக்க தெரிந்தவர் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய மாட்டார். எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இன்னொருவரிடம் கேட்கவே மாட்டார். எனக்கு ஒரு இக்கட்டு ஏற்படுகிறது, நான் உட்கார்ந்து வேண்டுவேனா? அதற்கு ஒரு முறை வைத்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நான் பிரார்த்தனை செய்தால்தான் அவருக்கு புரியுனா. மேலதிகாரிக்கு என்ன கடிதமா எழுதுகிறாய்? மாண்புமிகு என்று அமைச்சரை அழைப்பது போல் வங்கி மேலாளருக்கு கடிதம் எழுதும் போது அது ஆனா பெண்ணா என்றே தெரியாது. அதனால் டியர் சார் ஸ்லாஷ் மேடம் என்று போட்டு 19 பேர் தெரியாது. பேர் போட்டால் அவர் கோபித்துக் கொள்வார். சார் என்றால் தான் அவருக்கு இனிக்கும். எதற்கு? ஒரு பாஸ்புக் வாங்குவதற்கு. அதற்கு சார் என்று அழைப்பதை போல நோய் வந்து விட்டது என்றால் நோய் தீர வேண்டும் என்று நீ சிந்திப்பது தானே வேண்டுதலே. அதற்கு என்ன ஒரு முறை? அதற்கு என்ன விதி? அதை செய்வதற்கு என்ன சிறப்பு விற்பனர்கள்? உனக்குள்ளே அம்மையும் அப்பனும் இருக்கிறார்கள். உன்னுடைய ஒரு பகுதி ஆண்மை, ஒரு பகுதி பெண்மை. அதுவே அம்மை அப்பன். நீயே அம்மை அப்பனின் வடிவமே. உன்னுடைய ஆணவம் மனிதர் என்ற தனி வடிவமாக உன்னை கருத வைக்கிறது. உன்னுடைய மாயை உனக்கு தனி வாழ்க்கை இருப்பதாக நம்ப வைக்கிறது. இவையெல்லாம் உனக்காக வழங்கப்பட்டவை. இந்த மாயை கடந்து எனக்குள் இருக்கும் படைப்பே, பரம்பொருளை என்னை காப்பாற்று என்று நீ சிந்தித்தால் போதும். இப்படி கூட சொல்ல வேண்டிய, எனக்குள் இருக்கும் படைப்பே என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஐயோ என்னை காப்பாற்று என்று சொல்லலாம், அல்லது காப்பாற்ற மாட்டாய் என்று சொல்லலாம். சனி என்னை காப்பாற்று தொலை என்று சொல்லலாம். அப்படிலாம் சொல்லலாம். மனிதர்கள் தான் இதற்கெல்லாம் கோபித்துக் கொள்வார்கள். இதற்கே கோபித்துக் கொண்டால் அவன் படைத்தவன் அல்ல. அவர் ஏதோ ஒரு மேலதிகாரி அல்லது ஒரு சமய தலைவர். என்னையே கேள்வி கேட்கிறாயா என்று சமய தலைவர்களுக்கு தான் கோபம் வரும். படைத்தவர் கோபம் வராது. பித்தனே என்று அழைத்த சுந்தரமூர்த்தியை தன்னுடைய தோழனாக வரித்துக் கொண்டவன் இறைவன். அவர்கள் இருவரும் தோழர்கள். பித்தனே என்று அவனை திட்டலாம். தன்னுடைய திருப்பணிகளுக்கெல்லாம் பொருள் வேண்டும் எனும்போது அவர் நிறைய பொருள் கேட்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். உங்களுடைய பேரூர்
பகுதியில் கூட அவர் தங்கியிருந்து பாடிய பாடல்கள் எல்லாம் தேவாரத்தில் இருக்கின்றன. இங்கெல்லாம் அவருக்கு நிறைய பொற்காசுகள் கிடைத்திருக்கின்றன. இங்கிருந்து சேரநாட்டுக்கு சென்றிருக்கிறார். சில வேளைகளில் அவர் கேட்டால் உடனே கொடுப்பவன் இறைவன். அவர் அந்த கொடுப்பதற்குள் அவசரம். அதற்காக எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள், எனக்கு எதுவும் தந்து விடாது என்று இறைவனை ஏசுகிறார். இதெல்லாம் தேவார பாடல். இதுதான் இறைவனுக்கும் அம்மையப்பருக்கும் நமக்கும் உள்ள உறவு. இவ்வளவு நெருக்கம் உண்டு. இந்த நெருக்கத்தை உரிமை என்று புரிந்து கொண்டு நீங்கள் உள்வாங்கினால் ஒப்படைப்பு நிகழ்ந்துவிட்டது. நீங்கள் ஒப்படைப்பு என்று கருதுவதே தனியே வேண்டுதல் என்னும் சடங்கை நீங்கள் ஒப்படைப்பீர்கள். வேண்டுதல் என்னும் சடங்கு தேவையற்றது. வேண்டுவது தவறல்ல, அது குற்றமல்ல. ஆனால் வேண்டுவதுதான் அடிப்படை என்று பேசுவது தவறு. அப்படி இருந்ததில்லை. நம்முடைய இறைமரபு அப்படி சொல்லவில்லை. அவ்வாறு நீங்கள் ஒப்படைக்கும் போது என்ன நிகழ்கிறது என்றால், உங்கள் உடல் நலனை நீங்கள் ஒப்படைத்தால் உங்கள் உடலின் இயல்பு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உங்கள் உடலை நீங்கள் புரிந்து கொள்ளும் அறிவு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் படுத்து கிடந்தேன், நலமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன், உடனே நலமடைந்து விட்டேன் என்று ஒற்றை வரி செய்தியாக இதையெல்லாம் குறுக்காதீர்கள். மந்திரமாவது நீரு என்று பதிகம் பாடி சமண வெறி பிடித்த பாண்டிய மன்னனுக்கு இருந்த நோயை தீர்த்தவர் திருஞான சம்பந்தர். திருநீரை எடுத்து அவன் மீது பூசி பதிகம் பாடி நோய் தீர்த்தார். வயிற்றில் வந்த சூளை நோய்க்காக இறைவனிடம் வேண்டி நோய் தீரப்பெற்று சமணத்திலிருந்து சிவநெறிக்கு மாறியவர் அப்பரடிகள். திருநீர் பூசினால் எல்லா நோயும் தீர்ந்துவிடும் என்று இதை சுருக்கி கொண்டார்கள். ஒப்படைப்பு வலியுறுத்தப்பட்டது. நீ வேண்டிக் கொண்டு மருத்துவம் பார்த்தால், இறைவனிடம் ஒப்படைத்து மருத்துவம் பார்த்தால் நோய் தீரும். மருத்துவ ஞானம், மருத்துவ மெய்யறிவு எதற்காக வழங்கப்பட்டது? திருநீர் பூசினாலே எல்லா நோயும் தீர்ந்துவிடும் என்றால் அகத்தியருக்கு ஏன் அவ்வளவு மூலிகைகளை அதே ஈசன் அறிவித்தான்? ஏன் அகத்தியரிடமும் திருநீரை கொடுத்து விட்டு பாடம் முடிந்து விட்டது, நீ தேர்வு எழுத வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதானே? ஏன் அவ்வளவு சித்தர்களும் மூலிகைகளை பற்றியும் உடலில் உள்ள தனிமங்களையும் கனிமங்களையும் தாதுக்களையும் பற்றி அவ்வளவு பாடல் எழுதி வைத்தார்கள்? உடலில் உள்ள தாதுக்களை எப்படி பெருக்குவது, சுருக்குவது, நீக்குவது என்றெல்லாம் பாடம் நடத்தினார்களே, பாடல் எழுதினார்களே. ஏன் அவர்கள் அனைவருமே திருநீரை கையில் கொடுத்து விட்டு திருநீர் பூசினால் நோய் குணமாகிடும் என்று சொல்லவில்லை? ஏன் அப்பரடிகளுடைய வயிற்றில் திருநீர் பூசிய உடனே நோய் குணமாகவில்லை? ஏன் கோயிலுக்கு போய் வேண்டினார்? அவருடைய தமக்கையார் கோயிலுக்கு போய் வேண்டினார், அதன் பிறகுதான் நோய் தீர்ந்தது. இந்த திருநீர் என்ன எல்லா நோய்களையும் தீர்க்கும் ஒரு பொருளா? அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை, அது ஒரு கருவி, அது ஒரு குறியீடு. ஆனால் மருத்துவ அறிவு வேண்டும். தமிழ் மரபில் மருத்துவ மெய்யறிவை முன்வைத்தவர்கள் சிவநெறியில் வந்தவர்களே, வள்ளலார் வரை சிவநெறியில் வந்தவர்களே. எவ்வளவு பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு மூலிகைகள் இனங்காணப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு பத்திய முறைகள் அறிவிக்கப்பட்டன, எவ்வளவு வீட்டு மருந்துகள் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டன. பாட்டி வைத்திய முறை என்று எடுத்துக்கொண்டாலே பல ஆயிரம் பக்கங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாட்டி வைத்திய முறைகளை தொகுக்கலாம். அவ்வளவு வைத்திய முறைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஏன் திருநீரை எடுத்து உடலில் பூசிவிட்டு நோய் தீர்ந்தது என்று யாரையும் அனுப்பவில்லை. அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை குற்றம் அல்ல. ஆனால் அந்த நம்பிக்கை முழுமையானதல்ல. சிவநெறியில் இருந்து சிவநெறி பணிகளை செய்து கொண்டிருக்கும் நான் சொல்கிறேன், திருநீர் பூசுவதாலேயே எல்லாமே தீர்ந்து விடாது. திருநீர் பூசுவது உதவி செய்யும் உங்களுடைய நம்பிக்கைக்கு. அந்த நம்பிக்கை வேண்டும் ஒவ்வொரு அளவிற்கு.
அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஏனென்றால் நம்பிக்கை என்பது அறிவின் பிள்ளை. மிக குறுகிய எல்லை கொண்ட அறிவின் குழந்தை தான் நம்பிக்கை. உங்களுக்கு அறிவை விரிவு செய்யும் இயல்பு இருந்தால் நீங்கள் திருநீர் பூசிக்கொண்டும் நோய் தீர்க்கலாம், திருநீர் பூசாமலும் நோய் தீர்க்கலாம், சிவனும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை என்று திட்டிக் கொண்டும் நோய் தீர்க்கலாம். ஏனென்றால் அப்படி சொன்னாலும் அவன் நோயை தீர்ப்பான். அவனை வேண்ட வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் அல்ல. அப்படி ஒரு தேவை அவனுக்கும் இல்லை அவளுக்கும் இல்லை. நீ உன்னை புரிந்து கொள், உன்னுடைய உடல் பற்றிய அறிவை நீ மேம்படுத்திக் கொள். இங்கு உன்னை வேண்டுகிறேன் என்று பாசாங்க செய்யாதே, அல்லது உன்னை வேண்டுவதற்கு சில ஆட்களை நியமித்திருக்கிறேன் என்றெல்லாம் பாசாங்க செய்யாதே. உன்னுடைய உடலை பற்றி உனக்கு அறிதல் உண்டா? இல்லையெனில் அந்த அறிதலை வளர்த்துக்கொள். அது ஒன்றுதான் உனக்கு இருக்கும் வழி. இல்லை என்றால் ஒவ்வொரு மருத்துவ முறையாக நீங்கள் தேடி தேடி நம்பிக்கைகளை வளர்த்து அதன் எல்லையை கண்டு அஞ்சி எதையாவது எவரையாவது இழந்து அடுத்த மருத்துவத்துறை நோக்கி ஓட வேண்டியிருக்கும். இந்த நம்பிக்கை மிகப்பெரிய வணிகமாக வளர்ந்திருக்கிறது. இது எவ்வளவு கீழ்த்தரமான வணிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் கடந்து செல்கிறீர்கள். என்னால் கடந்து செல்ல இயலாமல் பல இடங்களில் இருந்து புறப்பட்டு வந்து விட்டேன். ஒருவருக்கு உடல்நலம் இல்லை என்று வேண்டிக் கொள்வதற்கு வேண்டிக் கொள்பவருடைய வங்கி கணக்கில் பணம் போட வேண்டியிருக்கிறது. நீங்களே பல பேர் பணம் போட்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட சிகிச்சையாளர் ஒரு நாளைக்கு பல நூறு பேருக்கு மருத்துவம் பார்க்கிறார் என்பது ஒரு இலக்காக இருக்கிறது. இவ்வாறான இலக்குகள் மீது அவர்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கு பெருமை இருக்கிறது. நான் மனசாட்சிப்படி கேள்வி கேட்கிறேன். ஒரு மனிதர் துன்பத்தில் இருக்கிறார், உங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ அறிவு இருக்கிறது. அவரை சந்திக்கும் போது 2 வார்த்தை அவரோடு உரையாட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவே இல்லையா? அப்படி ஒரு எண்ணமே வரவில்லையா? ஒரு துன்பத்தில் இருக்கிறார், அவருடைய அகம் கதறி அழுது கொண்டிருக்கிறது. நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் அவர் நிற்கிறார். அவரோடு ஒரு 5 நிமிடம் உரையாட முடியாதா? ஏன் பேச மறுக்கிறீர்கள்? ஏன் சில நொடிகளில் அனுப்பி வைக்கிறீர்கள்? சிகிச்சை அளிப்பதற்கு 2 நொடி போதும் என்று நீங்கள் சொல்ல நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சிகிச்சையை பற்றி பேசவில்லை. ஒரு மனிதர் உங்களோடு உரையாடுவதற்கு உட்கார்ந்திருக்கிறார். தன்னுடைய சிக்கல்களை புலம்புவதற்கு ஒரு மனிதர் வேண்டும் என்று வந்திருக்கிறார். அந்த மனிதராக இருக்க இயலவில்லை என்றால் உங்களிடம் என்ன வித்தை இருந்து என்ன பயன்? உங்களுக்கும் நேர கணக்கின்படி பணம் கட்ட சொல்லும் பெரிய மருத்துவமனைகளுக்கும் அப்படி என்ன வேறுபாடு இருக்கிறது? அவ்வளவு என்ன அடிப்படை வேறுபாடு அப்படி என்ன இருக்கிறது? அவர்களும் நலமடைந்தோருடைய விகித கணக்கு ஒன்று வைத்திருக்கிறார்கள், நீங்களும் வைத்திருக்கிறீர்கள். இத்தனை பேர் வந்தார்கள், இவ்வளவு பேர் நலமடைந்தார்கள் என்று நீங்களும் சொல்கிறீர்கள், அவர்களும் சொல்கிறார்கள். பலரை சென்றடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு நீங்கள் ஒரு நாளைக்கு பல 100 பேரை சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நண்பர்களே, உடல் நல வழிகாட்டியாக இருப்பது அல்லது உங்களுடைய சொல்லில் பெரிய சிகிச்சையாளராக இருப்பது மனிதனோட உடலை சரி செய்யும் ஒரு பொறியாளரின் பணி அல்ல. அது மனதோடு சிந்தனையோடு உரையாடும் ஒரு தோழியின் பணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நோயுற்று துயரத்தில் இருப்பவரை நீங்கள் தொடும்போது தாய்மையோடு தொட வேண்டும். ஒரு தாயின் பணி அது. அவ்வாறு தொடுவதற்கு
நீங்கள் நேரம் ஒதுக்க மாட்டீர்கள். அவ்வாறு அரவணைத்து 2 வார்த்தைகளை கேட்பதற்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டீர்கள் என்றால் உங்களுடைய வித்தைகள் வெகு விரைவில் செயலிழந்து போகும். இன்னும் வேறு நிலையில் தொடுவது கூட தேவையில்லை, தொலைபேசி வழியே வேண்டினால் போதும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறது. அது எனக்கு புரியாத ஒரு கருத்து. அது ஏன் தொலைபேசி வழியே வேண்டுகிறார்கள்? குறிப்பிட்ட அலைவரிசையில் தான் வேண்டுதல் நிகழுமா? அது ஏன் தொலைபேசியில் கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லி வேண்டுகிறார்கள்? உங்களுக்காக நான் வேண்டுவது உங்களுக்கு ஏன் தெரிய வேண்டும்? நீங்கள் ஒரு சிக்கலை என்னிடம் சொல்கிறீர்கள். உங்களுக்காக நான் வேண்டுவதை உங்கள் எதிரே நான் செய்ய மாட்டேன். நான் ஏன் உங்கள் எதிரே செய்ய வேண்டும்? உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக வேண்டுமானால் செய்யலாம். எனக்குத்தான் நம்பிக்கையே கிடையாது. உங்களுக்கு நான் ஏன் நம்பிக்கை கொடுக்க போய்? எனக்கே நம்பிக்கை இல்லை. நம்முடைய வேண்டுதல் படைத்தவரால் நிறைவேற்றப்படும் என்ற உறுதிப்பாடு இருந்தால் நாம் யாருக்கு எதிராக அவர்களுக்காக வேண்ட மாட்டோம், எதிரில் உட்கார்ந்து வேண்ட மாட்டோம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அவர் ஏதோ செய்கிறார், உடனே நலமடைந்து விடுகிறது என்று. இவற்றிலெல்லாம் பலன் இருக்கிறது என்று கூட வைத்துக் கொள்வோம். நான் அந்த விளைவுகளை எல்லாம் மறுக்கவில்லை. பலருக்கு பலர் நலம் அடைந்திருக்கலாம், பலருக்கு அதுவே போதுமானதாக இருக்கலாம், இருக்கட்டும். அவற்றையெல்லாம் தூக்கி வீச சொல்லவில்லை. ஆனால் துயரத்தில் இருப்போரை நேரடியாக சந்திப்பதும் அவர்களோடு உரையாடுவதும் அவர்களுக்கு பொருத்தமான வழிகாட்டல்களை வழங்குவதும் தான் தீர்வு என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய வழி, உங்களிடம் ஏதோ சில வித்தைகள் இருக்கின்றன, உங்களுக்கு மட்டுமே கைவரும் வித்தை அது. அதை கொண்டு நீங்கள் சிலரை நலப்படுத்துகிறீர்கள். இது உங்களுடைய வழி. அவ்வாறான எந்த வித்தையையும் எந்த ஒரு தனி மனிதருக்கும் எந்த ஒரு தனி மனிதருடைய கொள்கைக்கும் ஒருவர் வழங்கி அவர்களை அந்த வித்தைகளின் வழியாக பொருளாதாரம் ஈட்டச் செய்வான் என்றால் அவனுக்கு இறைவன் என்று பெயர் இருக்க இயலாது. அவன் இறைவன் அல்ல. ஒன்று உடல் நலத்தை உடலின் இயல்புகளோடும் சூழலின் இயல்புகளோடும் புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள், அல்லது இது ஒரு நம்பிக்கை என்ற அளவில் இருந்து விடுங்கள். நம்பிக்கையாக இருந்தால் யாரும் கேள்வி கேட்க இயலாது. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனால் இவற்றையெல்லாம் பின்பற்றும் உங்களிடம் இருக்கும் குழப்பம், இந்த நம்பிக்கையை மருத்துவம் என்று கருதுகிறீர்கள். சில மருத்துவ முறைகளை நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர்கள். இந்த இரண்டையும் நீங்கள் பிரித்து அறிய வேண்டும். நம்பிக்கை சில நேரங்களில் கை கொடுக்கும், நான் மறுக்கவில்லை. ஆனால் அது நம்பிக்கை என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். எல்லா நிலைகளிலும் நம்பிக்கை கை கொடுக்காது. ஆனால் உடலின் இயல்பு பற்றிய அறிதல் எல்லா நிலைகளிலும் கை கொடுக்கும். எல்லா நிலைகளிலும் அது துணை நிற்கும். அது வழி அமைத்துக் கொடுக்கும். உடலின் இயல்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல் எவ்வாறான உடல், எவையெல்லாம் இந்த உடலால் ஏற்கப்படும், எவையெல்லாம் மறுக்கப்படும் என்பதை பற்றிய இயல்பறிதல் உங்களுக்கு வேண்டும். என்னுடைய இந்த கருத்துக்களை ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நம்பிக்கைகளிலிருந்து விலகி உங்களுடைய உடலை நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். அதுவே உங்களுக்கு விடுதலை வழங்கும். நிலம், காலம், சூழல் என்று குறிப்பிட்டேன். இந்த தோல் நோய்களை பற்றி நாம் கடந்த பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம்.
தோல் நோய் பெருகும் என்று ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு முன்பே உரைகளில் உரைத்தோம். தோல் நோய் பெருகிவிட்டது, பெருகிக்கொண்டே இருக்கிறது. தோலின் மேலே வரும் எல்லா அறிகுறிகளுமே உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் செயல் என்று நம்பிய பலரை நான் இதற்கு முன்பு பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். அதனுடைய விளைவு தோலின் நிறமே மாறிவிட்டது, அது சிதைந்து விட்டது. இயல்பான தோல் நிறமே இல்லாமல் சிதைந்த நிறம் வண்ணம் வந்து விட்டது. அவ்வாறான வண்ண மாற்றம் ஒரு ஆபத்தான அறிகுறி. வண்ண மாற்றம் அடையக்கூடாது. தோல் வண்ணமே மாற்றம் அடையும் அளவிற்கு நிலைமையாகிவிட்டது. ஏன் இப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அந்த 2 வாசகங்கள். உடல் தோல் வழியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது. 1. இது ஏன் சரியாகவில்லை? உடல் தன்னை தானே சரி செய்து கொள்ளும். 2. முடிந்தது. அது எப்படி பல மாதங்களாக உடல் தன்னை சரி செய்து கொண்டே இருக்கிறது? அவ்வளவு கழிவு ஏன் உடலில் இருக்கிறது? இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு நாடக்கூடாதா என்றால், இந்த கொள்கை பற்றாளர்களுடைய பிடிவாதம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அது ஒரு உச்ச நிலைக்கு போய் இதற்கு மேல் எதுவுமே செய்ய இயலாது என்ற நிலை வந்த பிறகு அவர்களில் அந்த நிலையிலும் ஒரு சிலர் ஏதேனும் ஒரு மருத்துவ முறை நாடுவார்கள். அதுவரை 3 வாசகங்களையே மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். மற்றொரு பிரிவினரோ அதற்காக வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு எளிமையாக இருக்கிறது மருத்துவம்! இந்த தோல் நோய்கள் யாவும் உடலில் தேக்கமடைந்த பொருந்தா நீரின் விளைவுகள், அதாவது கபத்தின் விளைவுகள். தோலில் ஒன்று வெளிப்படுகிறது என்றால் உடலில் கபம் மிகுந்து விட்டது என்று பொருள். ஆகவே கபம் வெளியேற வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். 2வதாக, காலை வெயில் மாலை வெயில் ஆகியன மருத்துவ குணம் கொண்டவை. வெயிலில் உடலை காட்ட வேண்டும். 3வது, காற்றுதான் தோல் நோயை சீராக்கும். காற்று ஒன்றே தோல் நோயை சீராக்கும் மருந்து, அடிப்படை மருந்து. ஆகவே இரவிலும் உடல் முழுவதும் காற்று படும்படியாக நீங்கள் படுக்க வேண்டும். குறைந்த ஆடைகளை உடுத்த வேண்டும். வெளிக்காற்று உடலில் பட வேண்டும். தோலில் கசப்பு ஏற்பட வேண்டும். அதற்கு சிறியானங்கை சிறந்த மருந்து. சிறியானங்கையை அரைத்து உடல் முழுவதும் பூசி வாரத்திற்கு 1 முறை 10 நிமிடம் ஊற வைத்து குளிக்க வேண்டும். ஆகிய வழிகாட்டல்களை எல்லாம் நாம் பலருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இந்த உரையின் வழியாகவும் பலர் கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். அறிந்தே சொல்கிறோம். இதை பலர் கேட்டு நலமடைய வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். கபம் வெளியேறுவதற்கு குப்பைமேனி இலைகளை நீரில் கொதிக்க வைத்து காலையில் பருகி வர வேண்டும். ஒரு வேளைக்கு 7 அல்லது 8 இலைகள் போதுமானது. கொதிக்க வைத்து அந்த நீரை பருகி வர வேண்டும். 8 நாட்கள் அல்லது 15 நாட்களுக்கு மேல் பருகக்கூடாது. இவற்றையெல்லாம் செய்து தோல் நோயிலிருந்து விடுபட்டவர்கள் எண்ணற்றோர் நம்முடைய நேரடி அனுபவத்திலேயே. இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவன் என்ன சாத்தானா? எனக்கு யார் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவன்? வேண்டிக் கொண்டு படுத்து கிடந்தால் இறைவனே வந்து குணப்படுத்துவான் என்றால், இந்த குப்பை மேனியை படைத்து, மிளகை படைத்து, சிறியானங்கை படைத்து, இந்த தாவரங்கள் எல்லாம் உன் உடலில் உள்ள சிக்கல்களுக்கு மருந்து என்று உணர்த்தியவனுக்கு சாத்தான் என்று பெயரிடுவீர்களா? ஒருவேளை அவன்தான் சாத்தான் என்றால் நானெல்லாம் சாத்தான் கூட்டத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இந்த சாத்தான் கூட்டம் தான் நோய் தீர்க்கிறது. இவற்றை செய்தால் என்ன நடந்துவிடும் அப்படின்னு சிக்கல் ஏற்பட்டு விட்டது உங்களுடைய கொள்கைக்கு. எதையுமே செய்யக்கூடாது என்பது ஒரு கொள்கையா? அது ஒரு பிடிவாதமாகவே தோன்றவில்லையா? தோன்றாது.
அறிவு உறைந்து போனோருக்கு எது பிடிவாதம், எது நம்பிக்கை, எது அவநம்பிக்கை, எது அறிவு, எது ஞானம் என்று எந்த வேறுபாடும் தெரியாது. அவர்களை பொறுத்தவரை தான் மட்டுமே ஞானி. இந்த கொள்கைகளை பின்பற்றுபவர்களுக்கு தான் மட்டுமே ஞானியர். உடலில் ஏற்படும் ஒவ்வொரு சிக்கலுக்கும் மிக மிக எளிமையான உணவு வழி, வீட்டு மருந்துகளின் வழி தீர்வுகள் உண்டு. எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு உண்டு. அந்த தீர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு, தன்னுடைய உடலின் இயல்பை அறிந்து கொண்டு, தனக்கு வந்திருக்கும் நோய் அல்லது உடல் சிக்கலின் இயல்புகளை எல்லாம் அறிந்து கொண்டு வழிகாட்டல்களை பின்பற்றினால் அதுக்கு பேர் மருத்துவம். உங்கள் அனைவருக்குமே அந்த அறிவு வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீங்கள் சுருங்கி கிடக்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை போதும் என்றால் என்னுடைய எந்த கருத்தும் உங்களுக்கு தேவையில்லை. நான் என்னுடைய எந்த கருத்திலும் நம்பிக்கையை முன்னிறுத்தவில்லை. நான் நம்பிக்கைக்கு எதிரானவன். எதையும் கண்மூடித்தனமாக நம்புவதற்கு எதிரானவன். எதை சந்தேகிப்பதற்கும் நான் எதிரானவன். எனக்கு இந்த இரண்டும் இல்லை. இந்த இரண்டும் உங்களுக்கும் வேண்டாம் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். உங்களுக்கு அறிவு விரிவடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை விட்டொழிக்கத்தான் வேண்டும். உங்களுடைய தேக்கமடைந்த அறிவை உயிர்ப்பிக்க வேண்டும். பழங்காலத்திலிருந்து கடைபிடிக்கப்படுகின்ற வழக்கம் என்பதற்காகவும் எதையும் ஏற்காதீர்கள். மாற்றுக் கொள்கைகளில் வலியுறுத்தப்படும் கொள்கை கருத்து என்பதற்காகவும் எதையும் ஏற்காதீர்கள். எந்த கொள்கை உங்கள் முன் உரைக்கப்பட்டாலும் எழுதப்பட்டாலும் அதன் மீது ஏன் என்ற கேள்வி எழுப்புங்கள். ஏன் இந்த கொள்கை வலியுறுத்தப்படுகிறது என்ற கேள்வி எழுப்புங்கள். இரண்டாவதாக, இந்த கொள்கை என்னுடைய இயல்புக்கு பொருத்தமானதா என்னும் கேள்வியை எழுப்பி விடை காணுங்கள். நன்மை தீமைகளின் அடிப்படையில் எதையும் புரிந்து கொள்ள முற்படாதீர்கள். நன்மை தீமைதான் உங்களுடைய வழியை தேர்ந்தெடுக்கும் என்றால் நீங்கள் தொடர்ந்து ஏமாறுவீர்கள், அல்லது உங்களால் சிறப்பாக ஏமாற்ற இயலும். எவ்வளவு பெரிய ஏமாற்று பேர் வழியும் ஒரு சில நன்மைகளை செய்து காட்டித்தானே ஏமாற்றுவார். ஆகவே நன்மைகளின் பின்னால் அலைவது ஒரு மயக்கம். எந்த கொள்கையிலும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நான் முன்வைக்கும் கொள்கைகளிலும் இரண்டும் உண்டு. முழுக்க நன்மை மட்டுமே உள்ளது என்று என்னுடைய கொள்கையை நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுடைய தவறான புரிதல். நான் நன்மையும் தீமையும் கலந்தவனே. என்னுடைய கொள்கைகளில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நீங்களும் அவ்வாறானவர்களே. உங்களை நீங்கள் நல்லவர் என்று வேணால் நம்பிக்கொள்ளுங்கள், என்னை நல்லவன் என்று நம்பாதீர்கள். ஏனென்றால் நம்பிக்கையும் தவறு, நன்மை மட்டுமே இருக்கும் என்ற கருத்தும் தவறு. இதை நான் குறிப்பிடுவதற்கு என்ன அடிப்படை என்றால், உங்களுக்கு உங்கள் மீது தனி பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறேன். நான் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நான் ஒரு கொள்கையை முன்வைத்தாலும் இதை எவ்வாறு உள்வாங்குவது என்று தெரிவு செய்யும் அறிவு உங்களுக்கு வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய இயல்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினால் இந்த கருத்துக்களை இங்கே நாம் வெளிப்படுத்தினோம். இந்த உரையில் கூறப்பட்ட கருத்துக்களை உடல்நலத்தோடு மட்டும் பொருத்தி நிறுத்திவிடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையின் அனைத்து கூறுகளிலும் அறிவை நீங்கள் விரிவு செய்ய வேண்டும். தொழில், வணிகம், ஊர் திரும்பும் செயல்பாடுகள்,
உறவுகளோடு உறவாடுதல், குழந்தைகளோடு உறவாடுதல், அவர்களுடைய கல்வி, உங்களுக்கான இருப்பிடங்களை கட்டிக்கொள்ளுதல், உங்களுடைய வேளாண் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகிய அனைத்திலும் அந்த துறைகளின் இயல்புகளை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய அறிவை விரிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது எதையாவது சொன்னார்கள் என்பதற்காக கண்மூடித்தனமாக எதையும் பின்பற்றக்கூடாது. இயன்ற அளவு நான் முன்வைக்கும் எல்லா கருத்துக்களிலும் கராரான விதிமுறைகளை நான் சொல்வதில்லை. இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நான் இயன்ற அளவு நான் சொல்வதில்லை. செம்மை நிலம் என்ற நிலக்கொள்கையை அல்லது வேளாண் கொள்கையை பற்றி பாடம் நடத்தும் போது கூட நிலத்தின் இயல்பு, தாவரத்தின் இயல்பு ஆகியவற்றை பற்றித்தான் எடுத்துரைப்பேன். இயல்புகளை எடுத்துரைப்பேன். அந்த வகுப்பு நடத்தும் நொடி வரை நான் எவற்றையெல்லாம் இயல்பு என்று உணர்ந்திருக்கிறேனோ அவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி விடுவேன். அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த வகுப்பின் பாடங்கள் மீது எனக்கு போதாமை ஏற்பட்டுவிடும். அடுத்த வகுப்பு நிகழும் வரை நான் கற்றுக்கொண்டுதான் இருப்பேன். ஆகவேதான் எத்தனை வகுப்புகள் நடத்தினாலும் ஒரு வகுப்பில் நடத்திய பாடத்தை நான் இன்னொரு வகுப்பில் நடத்துவதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் முந்தைய வகுப்புகளில் என்ன பாடத்தை நடத்தினேன் என்று எனக்கே தெரியாது. அதை நூலாக எழுதி படிக்கும்போது தான் எனக்கே தெரியும். இந்த செம்மை நல கொள்கையை பற்றியெல்லாம் ஏறத்தாழ 60 அல்லது 70 வகுப்புகளுக்கு மேல் நடத்தியிருக்கிறேன். ஆனால் ஒரு வகுப்பில் முன்வைத்த பாடங்கள் அடுத்த வகுப்பில் இருந்ததே இல்லை. தொடர்ந்து வகுப்புகளுக்கு வருவோருக்கு அது தெரியும். நூல்கள் எழுதியிருக்கிறேன். செம்மை நலம் குறித்து நூல்கள் எழுதியிருக்கிறேன். இணையத்தில் செம்மை நல வகுப்புகள் தனியாக நடத்துகிறேன். நேரடி வகுப்பில் நடத்தும் பாடங்கள் வேறு, இணைய வகுப்பில் நடத்தும் பாடங்களே வேறு. இவ்வளவு பாடங்களை நடத்திய பிறகும் இந்த நொடி வரை எனக்கு மனிதர்களுடைய உடல் இயல்பை தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை. அது அவ்வளவு மாற்றம் அடைகிறது. அவ்வளவு ஆழமான செய்திகள் உள்ளன மனித உடலில். அதை ஒரு குறை என்று நான் கருதவில்லை. அவ்வளவுதான் என்னுடைய வரம்பு. என்னுடைய வரம்பை நான் விரிவு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் வாழ்கிறேன். வாழ்க்கை வேறு எதற்கு? நம்முடைய எல்லைகளை விரித்துக் கொண்டே செல்வதற்கு. ஒரு நிலைக்கு பிறகு இதுதான் உன்னுடைய எல்லை, இத்தோடு நிறுத்து என்ற அறிவிப்பு வரும். அத்தோடு நிறுத்திவிட்டு கிளம்பி விடுவோம். ஆனால் அதுவரை நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். பாடம் முடிந்தது என்றால் வாழ்க்கை முடிந்தது என்று பொருள். இது எனக்கு மட்டுமல்ல, இதுதான் உங்கள் அனைவருக்கும். நான் முன்வைக்கும் எல்லா கருத்துக்களும் எனக்கானவை என்று புரிந்து கொள்ளாதீர்கள். என் வழியாக உங்கள் அனைவருக்கும் முன்வைக்கப்படும் கருத்துக்கள். இப்படி உங்களுடைய உடலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் புரிந்து கொள்ளும் போது ஒரு செருக்கு ஏற்படும். அது அறிவின் இயல்பு. ஒரு எல்லையை பார்த்தால் இது இவ்வளவுதான் என்று நம்ப தோன்றும். அதை எந்த சூழலையும் நம்பாதீர்கள். அறிவு எல்லை கொண்டது. அறிவே எல்லைதான். உங்களுடைய சிந்தனையால் அதை மேலும் விரிக்க இயலும். நேற்று சிறியதாக இருந்த அறிவு இன்றைக்கு பெரியதாக இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரியதாக தோன்றும் அறிவு நாளைக்கு ஒன்றுமே இல்லாததாக தோன்றும். சிந்தனையின் எல்லை மனிதர்களால் எந்த நிலையிலும் உணர இயலாத அளவு பெரியது, மிகவும் நுட்பமானது. ஆகவே அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டேன் என்று எந்த நிலையிலும் இருமாப்பு கொள்ளாதீர்கள். அந்த அறிவை முன்னிறுத்தி எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். வாழ்க்கையை அவ்வாறு பார்க்காதீர்கள். உணர்ந்து வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். அறிந்து கொண்டு அறிதலை விரிவு செய்து கொண்டு செயல்களை செம்மையுடன் செய்து சிக்கல்களிலிருந்து விடுபடுங்கள். பல புத்தாக்கங்கள் உங்களிடமிருந்து வர வேண்டியிருக்கிறது. பல புதிய செயல்களை நீங்கள் செய்வீர்கள். இந்த உரை கேட்கும் பலர் இதுவரை செய்யாத செயல்களை எல்லாம் செய்வோர்தான். நாம் அனைவரும் இணைந்து பல புத்தாக்க செயல்களில் ஈடுபட போகிறோம். அவ்வாறான புத்தாக்க செயல்களுக்கெல்லாம் உங்களுடைய புரிதல் மேம்பட வேண்டும், அறிவு விரிவடைய வேண்டும்.
எவ்வளவு செய்தாலும் அறிவை இருமாப்பாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். அறிவு நம்மை வழிநடத்தாது. ஆனால் அறிவுதான் நம்முடைய இயல்பை அறிந்து கொள்வதற்கான கருவி. அந்த அளவில் இயல்பறிந்து நலமுடன் இன்பமாக வாழ வேண்டும் என்ற வேண்டுதலோடு உரையை முடிக்கிறேன். நன்றி.